ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாக்கர் ரூம் தமிழ். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு கிரிக்கெட் ரிலேட்டடாக வந்து ஸ்பெசிஃபிக்காக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜென்ரலி வந்துட்டு இப்போது லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மெயின்லி வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங் ஃபார்மேட்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட் அந்த ஃபார்மேட் பார்த்தா வந்துட்டு மெயினாக ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு உனக்கு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி நடக்கும். டெஸ்ட் சீரிஸ்லாம் முடிஞ்சக்கப்புறமா வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் சீரிஸோட வின்னர்ஸ்க்கு ட்ராஃபீஸ் அண்ட் ப்ரெசன்டேஷனோட க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு லார்ஜர் ஸ்கேலில் ஒரு இம்பேக்ட் ஆர் ஃபார் சம் ரீசனுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்காது. 2 டீம்ஸ் அண்ட் சீரீஸ்க்குள்ளே ஒரு பிராகிங் ரைட்ஸ் மாதிரி தான் அந்த ஒரு சீரீஸே நடக்கும். பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ப்ளஸ் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து டை ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் லைக் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதனால் இப்போது ஈச் டீம் when they play a series அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். லைக் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸில் போய் விளாடணும், டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும், அந்த மேட்ச் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். 2 டீம்ஸ்குள்ளே சீரீஸஸ் நடக்கும். ஒரு இயர் முடிஞ்ச உடனே யார் டாப் ரேங்கிங்கில் இருக்காங்களோ அந்த டாப் ரேங்கிங் டீமுக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் தருவாங்க. அவ்வளோதானே தவிர ஒரு பிராகிங் ரைட்ஸ் இருக்காது. ஒரு ட்ராஃபி ஆர் ஒரு வேர்ல்டு கப் மாதிரி இருக்காது. ODI ஃபார்மேட்ஸ், T20 ஃபார்மேட்ஸில் இருக்கா மாதிரி. ஸோ அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ இதில் மெயினாக வந்துட்டு இது வரையும் 2 எடிஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2019 to 2021 சைக்கிள். அதில் நியூசிலாந்து வின்னர்ஸ் அண்ட் இந்தியா நம்ம ஆப்வியஸ்லி குவாலிஃபை ஆனோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸில் வந்து வி weren't able to overcome நியூசிலாந்து. அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் அகைன் 2023 லாஸ்ட் இயர் வந்து நம்ம திருப்பி ஃபைனல்ஸ் வரையும் போனோம். ஃபார் சம் ரீசன் வி couldn't qualify. ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் அவுட்லைன் ஆஃப் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் உங்கள் 2 பேரோட தாட்ஸ் லைக் ஹவு டு யூ சி திஸ் ஃபார்மேட் இம்பேக்டிங் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஹவு டு யூ லைக் இட்? உங்கள் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் தாட்ஸ் என்ன? சி ஆஸ் அன் அவிட் ஃபேன், நான் ஸ்டார்டிங்லேருந்து டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஓகே, கிரிக்கெட் வந்து ரொம்ப நேச்சுரலாக பார்க்குறவங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க தான் வந்து இழுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. இது 2003 வேர்ல்ட் கப், அதுக்கு முன்னாடிலேருந்தே இப்படி தான் இருக்குது. ஓகே, சச்சின் விளையாடுறாரு, இல்லை பாண்டிங் விளையாடுறாரு, அந்த மாதிரி தான் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை டுவர்ட்ஸ் தான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து இந்த கோவிட்ல தான் ஆக்சுவலி எக்ஸாக்டாக இந்த மூவ் வந்து இட்ஸ் அ நாக் அவுட் பஞ்சுன்னு தான் சொன்னோம். இது வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டட் பட் இட்ஸ் நாட் கம்மிங் அவுட் எனிவே. ஐ திங்க் பார்க்லேஸ் இருந்தார் நினைக்கிறப்ப, ஐசிசியோட சேர்மனாக இருந்தார். ஸோ அப்போ தான் இந்த மூவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட் பேஸ்டாக போனால் இந்த 2015 2019 வந்து ஒரு டோர்னமெண்ட் பேஸ்டாக போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தது. பட் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வரும்போது இதுக்கு வந்து அந்தளவுக்கு அப்ரிசியேஷன் கிடையாது. ஏன்னா வந்து 2 இயர்ஸ் ஹவு குட் பி ட்ராக் இட்? ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த டேபிள் பாயிண்ட் சிஸ்டம் கூட பாயிண்ட் பேஸ்டாக வச்சாங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. பிகாஸ் வி ஆர் ஸ்டில் லேர்னிங் ஹவு டு டூ தட். பட் ஆனால் ஸ்டில் பீப்புள் வேர் பிஹைண்ட். ஓகே, நம்ம வந்து இந்த 2 மேட்ச் ஜெயிச்சா வி கேன் கோ அடுத்து ஹோம் சீரீஸ் இருக்கு. ஹோம் சீரீஸ் வந்து வி கான்பர் பண்ணா அவையில வந்து பண்ணா பரவாயில்ல. இல்லை ஹோம் சீரீஸ் தோத்துட்டா அவே கேம்ஸ்னாலே ஓகே போய் லூஸ் தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பெர்செப்ஷன்ல இருந்து ஓகே வி கேன் ஈவன் ஸ்டில் அட்லீஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா வந்து ஆக்சுவலா பார்டர் கவாஸ்கர்ல இருந்து ஜெயிச்சது வந்து இந்த WTCயோட அந்த தூண்டுதல்னால தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் கோலி இஸ் அ மெயின் ஃபேக்டர் தேர். பட் ஆனால் அவையும் போய் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபில இருந்தா வந்து ஆஷஸ்லேயே வந்து ஓகே இங்கிலாண்டுக்குமே ஓகே ஆஸ்திரேலியா போய் ஜெயிக்கலாம் போல இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அண்ட் இந்த பாயிண்ட் சிஸ்டம் இஸ் ரியலி கிவிங் நல்ல ஒரு ஸ்கோப் கொடுக்குது. பார்க்குற ஆடியன்ஸுக்குமே பார்த்தோன்னா இப்போ கூட ரீசெண்டாக இந்தியா வந்து எவ்வளோ ஜெயிச்சா உள்ள போகலாம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்தியா வந்து ஃபைனல்ஸ் போய் தோக்குறது வந்து புதுசு கிடையாது, பார்த்து பழகி போன விஷயம் தான். ஸோ பட் ஆன் தி ஹோல் இந்த WTCங்கிற ஐடியா வந்து இட்ஸ் சூப்பர் ஃபன். அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் ஆனால் அது போக போக நான் சொல்றேன். பட் ஃபார் நவ் வந்து இட்ஸ் குட் ஸ்டார்டர். நல்ல ஆடியன்ஸ் பிக்கப் ஆயிருக்கு. டெஸ்ட் மேட்ச் பார்க்கறது நிறைய நார்மல் லிமிடெட் ஓவர்ஸ் பார்க்குற ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இருக்க ஃபேன்ஸ் ஓகே 5 நாள் விளையாடுறாங்க அப்படின்னா என்ன விளையாடுறாங்க 5 days. ஓகே, இந்த 5 daysக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கா? ஓகே, வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் திஸ்? இது கீழே என்ன டொமஸ்டிக் என்ன இருக்கு? ரஞ்சி டிராஃபி, கவுண்டி கிரிக்கெட், ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நிறைய திங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க இந்த WTC மூலமா. ஸோ அதான் இட்ஸ் நல்ல ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக. யா, சந்தோஷ், உங்கள் தாட்ஸ்? ஸோ வந்து WTC வந்ததுலேருந்து கேம் லெவல்லே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு எனக்கு பொறுத்த அளவுக்கு. என்னன்னா
என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட்லாம் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4th டே வந்துருச்சு, ஒரு 5th டே வந்துருச்சுன்னா, தே வில் பி கோயிங் ஃபார் ட்ரா ஆக்சுவலி. அந்த ட்ரா இப்பலாம் வந்து WTC வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ராலேருந்து ஒரு வின்னுக்கு வந்து புஷ் பண்றாங்க ஆக்சுவலி. அதுக்கு என்ன தேவையோ ஒரு அக்ரெசிவா போறாங்க. WTC வந்ததுலேருந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பேட்டிங்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஒரு அக்ரெசிவ்னஸ் காட்டுறாங்க ஆக்சுவலி. கேம் லெவல்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. வெளில ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கிடைச்சிருக்கும், கேம் லெவல்லையுமே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த ஆஷஸ் கூட நடந்துச்சு. பென் ஸ்டோக்ஸ் கூட ஒரு ஒரு பிரில்லியன் நாக் ஆடுவார் கடைசி ஒரு 9th இன்னிங்ஸ்ல. ம் என்னை பொறுத்த அளவுக்கு அது வந்து டிசி இல்லைன்னா தே மைட் பி கோயிங் ஃபார் ட்ரா ஒன்லி அந்த மேட்ச் ஆக்சுவலி. ம் யா அது வந்து யாருமே வந்து நான் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எத்திசியாசம் இருக்காது பிளேயர்ஸ்க்குமே சரி. இந்த ஒரு பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, ஜெயிச்சா இவ்வளோ பாயிண்ட்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறதால தான் தே ஆர் கோயிங் ம் ஃபார் இட் ஆக்சுவலி. ஸோ ம் அது வந்து ஒரு அதனால தான் ஃபேன்ஸ் வந்து எக்ஸைட்டடாக இருந்து பார்க்குறாங்க ஆக்சுவலி. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பிளேயர்ஸ் கொடுக்கறதால தான் ஃபேன்ஸுக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது ஆக்சுவலி. ஸோ இட் இஸ் அன் பூன் ஆக்சுவலி ஒன்லி WTCன்றது. ஆப்வியஸாக ஒரு எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும் தான். ஸோ அதை பார்த்தா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது ஆக்சுவலி. இது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி WTC. யா கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே சொன்ன மாதிரி லைக் கேம் ப்ராசஸாகவும் இருக்கட்டும் அண்ட் வந்து டீமோட அப்ரோச்சாகவும் இருக்கட்டும் அண்ட் ஃப்ரம் கேஷுவல் ஃபேன்ஸை வந்து உள்ளே புல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கட்டும். ஸோ டெஃபினெட்லி ஒரு செம்ம மூவ். ஸோ யா ஆஸ் ஆஃப் நவ் 2 சைக்கிள் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போது 3rd சைக்கிள் இன் ப்ராக்ரஸ் லைக் 2023 to 2025. ஸோ 2025 நெக்ஸ்ட் இயர் ஜூனில் வில் ஹேவ் த ஃபைனல்ஸ் ஃபார் திஸ் சைக்கிள். ஸோ இதில் வந்துட்டு ஆஸ் ஆஃப் நவ் கரண்ட்லி பார்த்தா we have Joe Root as the leading run scorer. So currently he has played like 58 matches, 4,973 runs. So Joe Root actually on the last 2-3 years away like World Test Championship start பண்ணதுலேருந்தே என்னமோ ஜோ ரூட் தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி he has gone on a rampage for some reason. And obviously Smith, Ben Stokes ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி. பட் இதில் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன இந்த லிஸ்ட்டில் தெரியுதுன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தா ரோஹித் சர்மா மட்டும்தான் அந்த லிஸ்ட்லேயே இருக்கான். டு பி ஆனஸ்ட் நிறைய பேர் வந்து would have expected கோலி. பட் அகெயின் கோலி வந்து ஒரு லாஸ்ட் 2-3 yearsவே he has not had a great run in test. So unfortunately that is reflecting on World Test Championship. So yeah, just like basic stats on what exactly is the current scenario. And of course அதே மாதிரி wickets columnல we have Nathan Lyon. And India perspective we have Ravichandran Ashwin and Stuart Broad top 10ல. ஸோ இதில் வந்துட்டு ஆஸ் ஆஃப் நவ் I have the top 10 list. பட் பியாண்ட் டாப் 10 பார்த்தா ஆக்சுவலி ரவீந்திர ஜடேஜா இஸ் இன் 11th spot இந்தியாவுக்கு. ஸோ கரண்ட்லி வந்துட்டு நேத்தன் லயன் இஸ் லீடிங் அண்ட் இந்தியா பர்ஸ்பெக்டிவில் அஸ்வின் வந்து ஹீஸ் 13 wickets behind லயன். லைக் ஜென்ரல் ஸ்டாட்ஸ் தான். ஸோ அண்ட் தென் ஹை ஸ்கோர் வந்து டேவிட் வார்னர் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இன் அடிலைட். And best bowling figures, Ajaz Patel, Mumbai Wankhedela, like he took all 10 wickets. So just regular stats on what exactly is going on in World Test Championship. So as of now, இப்போ வந்து இன்னைக்கு இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் வந்து we'll just look at probably like 2 current series that just happened, which is England Sri Lanka and Pakistan Bangladesh. ஸோ இது வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிளை எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்கு அண்ட் கரண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன அண்ட் இதுக்கப்புறம் விளையாட போகிற சீரீஸ் என்ன அண்ட் அதில் வந்துட்டு என்னென்ன சீரீஸ் வந்து ப்ராபப்ளி மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஆர் எந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து ஸ்டாண்டிங்ஸை பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் லைக் ஃபர்ஸ்ட் வந்து வில் லுக் அட் ஸ்ரீலங்கா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ். ஸோ யா லாஸ்ட் வீக் தான் லைக் கன்க்ளூட் ஆச்சு. ஸோ இங்கிலாந்து ஒன் ஃபர்ஸ்ட் 2 games. ஸோ தேர்ட் பேசிக்லி இன்கான்சிக்வென்ஷியல் சொல்ல முடியாது, ஏன்னா வந்துட்டு சந்தோஷ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கேம் ப்ராசஸ் மாறிட்டதுனால ஒரு சீரீஸ் இருக்குன்னா அதில் 3-0 நீ வின் பண்ணுறதுக்கு கூட வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் ஸ்டாண்டிங்ஸ், ஏன்னா பாயிண்ட்ஸ் உனக்கு ஈச் மேட்ச் வின் பண்ணுறதுல கிடைக்குன்றதுனால. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ் வந்து outright I would say England dominated first 2 games, but third one செம்ம ஹார்ட் ஃபாட் அண்ட் ஸ்ரீலங்கா actually pulled back. ஸோ இனிஷியல் தாட்ஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ் ஆன் ஸ்ரீலங்கா அண்ட் இங்கிலாந்து சீரீஸ் உங்கள் 2 பேருக்கும்? ஸோ வந்து
சீரீஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கிலாந்து இஸ் கோயிங் டு பி த பெட்டர் டீம் ஆன் தேர் சாயில் ஆக்சுவலி. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து டெஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் வந்து ஒரு ரொம்ப வர பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்களோட கிளிம்ஸ் காட்டுவாங்க. இங்கிலாண்டில் ஆனால் அவங்க காட்டியிருக்காங்க. பட் அதுலேருந்து அவங்க ஒரு பெரிய டிரான்சிஷன் எடுத்திருக்காங்க. பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு, ப்ளஸ் அவங்களோட ஸ்குவாடுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறையா இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதுலேருந்து அவங்க வந்து இப்போ இங்கிலாந்துக்கு வராங்கன்ற போது தே வில் பி ஹேவிங் த டஃப் டைம். பிகாஸ் இங்கிலாந்து இஸ் அன் டிஃப்ரெண்ட் டீம், இஸ் அன் டாமினன்ட் பவர் அந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இங்கிலாந்து இஸ் கோயிங் டு டாமினேட் திஸ் கேம். ஆனால் ஒரு மேட்சுமே சரி ஸ்ரீலங்கன் பேட்டர்ஸ் வந்து கேவ் அ குட் ஃபைட் ஆக்சுவலி. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சப்பையாக வந்து அவங்ககிட்ட ஒன்றும் இது பண்ணிட்டு போல. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்தும் நிசம்கா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இது காட்டினாரு. கமிண்டு மெண்டிஸ், அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நல்ல ஃபைண்டுன்னு தெரியுது டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இங்கிலாந்துலேயுமே வந்து ஒரு அவங்க புதுசாக ஒரு விக்கெட் கீப்பர் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஜேமி ஸ்மித். லுக்ஸ் ப்ராமிசிங் ஆக்சுவலி. நம்ம வந்து ப்ராமினன்ட் டேலண்ட்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். நம்ம ஹாரி ப்ரூக் பற்றி பேசுகிறோம், சுப்மன் கில் பற்றி பேசுகிறோம், யசஸ்வி ஜெய்ஸ்வால் பற்றி பேசுகிறோம். ஆனால் இஸ் கோயிங் அன்னோட்டிஸ்ட் ஆக்சுவலி. ஒரு இந்த சீரீஸ் தான் வந்திருக்காரு. பட் பார்த்த அளவுக்கு இஸ் ஹேவிங் அ பிரில்லியன்ட் டெக்னிக் போத் இன் பேட்டிங் அண்ட் போத் இன் கீப்பிங். அப்புறம் விக்கெட் கீப்பிங்லேயும் சரி. ஸோ இஸ் அன் பிளேயர் டு வாட்ச் ஆக்சுவலி ஃப்ரம் திஸ் சீரீஸ். சொல்லப்போனால் இங்கிலாந்துக்கு வந்து அந்த கீப்பிங் ஸ்பாட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பவுன்சியாக அவங்க ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளேயர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலி. பட் பார்ப்போம். இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். செகண்ட் டெஸ்ட்டில் வந்து கஸ் ஆட்கின்சன், வாட் அ பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஹி பிளேட் ஆக்சுவலி. யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் பேட்டிங்கில் அப்படி 112 அடித்தா சேம் மேட்ச்சில் வந்து டுக் அண்ட் ஃபைஃபர் ஆக்சுவலி. ஸோ வந்து இந்த இங்கிலாந்துல வந்து எப்பயுமே வந்து யாராச்சும் ஒரு லோவர் ஆர்டர் பவுலர் வந்து தே ஆர் ஆக்சுவலி பெர்ஃபார்மிங் வெல் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு சீரீஸுமே நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு போகும்போது கூட கிறிஸ் ஓக்ஸ் வந்து லார்ட்ஸில் வந்து செஞ்சுரி அடிப்பார் ஆக்சுவலி. பவுலிங்குமே சூப்பராக போட்டு செஞ்சுரியுமே வந்து ஒன்று அடிப்பார் ஆக்சுவலி. ஸோ அது அவங்க என்ன கேட்டகரின்னு தெரியல. அவங்க ஒரு யாராச்சும் ஒரு பவுலர்ஸ் வந்து ஏசியன் டீம்ஸை வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க போத் இன் பவுலிங் அண்ட் பேட்டிங். அதுதான் அங்கே கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு அவங்க பேஸ்பால் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் மாறினதுலேருந்தே அவங்களோட ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸ் பார்த்தா வந்து ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்துட்டு 6 or 7 பேட்டிங் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. 8, 9லேயுமே வந்துட்டு பேட்டிங் அவங்களுக்கு வந்து விளாட தெரியணும் அப்படின்ற ஒரு மெயின் எம்ஃபசிஸில் தான் வந்துட்டு அவங்க கிறிஸ் வோக்ஸ், மார்க்வுட் இவங்களெல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராமினன்ட் பேட்டர்ஸாகவே வந்து அவங்க ப்ரமோட்டே பண்ணுவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவாங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் ப்ராட் ப்ராபப்ளி அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மக் வித் த பேட்டுன்னு சொல்லணும்னா சொல்லலாம். ப்ராபப்ளி ஜேம்ஸ் ஆண்டர்சன் சொல்லலாம். பட் ஸ்டூவர்ட் ப்ராடுமே வந்து ஹி ஹஸ் பிளேட் என் நம்பர் ஆஃப் கிளாசிக் டெஸ்ட் நாக்ஸ். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் அது ஒரு ஆனுவல் ட்ரெடிஷன் மாதிரியே ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பவுலர் வந்து ஒரு ஃபாரின் டீம் கிடச்சிச்சின்னா அவங்கள வச்சு நல்லா செய்கிற மாதிரி. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் டேர்ன் வந்து கஸ் ஆட்கின்சன். ஸோ விவேக், உங்கள் தாட்ஸ்? டு பி ஆனஸ்ட் ஸோ லாஸ்ட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இட்ஸ் குவைட் நாட் சர்ப்ரைஸ்னு சொல்ல மாட்டேன். இங்கிலாந்து வந்து நிறைய விஷயத்த லூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்து அவங்க பவுலர்ஸ் சந்தோஷ் பாயிண்ட் பண்ண மாதிரி அவங்க பவுலர்ஸ் வந்து தூக்கி அதை பாயிண்ட் பண்ணி நிறுத்திடுறாங்க. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன ஃபீல் பண்ணேன், அதே ஓவர் டிபெண்ட் ஆன் ஜோ ரூட் சம்டைம்ஸ் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அவன் பேட்டிங் பண்ணும்போது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் வந்து ஹீ டுக் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ஷோல்டர்ல வச்சுட்டு அந்த மனுஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாரு. யாருமே ஸ்வெட்டே பண்ணல, அப்படி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஓகே, மான்செஸ்டர் நோபடி கேன் டச் தம். லார்ட்ஸ்ல வந்து ஓவர்ல வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல தே வுட் லூஸ்னு. ஸோ ஏன்னா போலிங்ல ஆண்டர்சன், பிராட் 2 பேர் போனோடனே கொஞ்சம் டஃப்ன்ற மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனால் கஸ் ஆட்கின்சன் வந்து நல்லா எடுத்துட்டு போனாரு, சூப்பரா எடுத்துட்டு போறாரு, போயிட்டு இருக்காரு. பேட்டிங்லயும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியாவுக்கு வந்து சாம் கரன் சுட் அப் பண்ணாரு, பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்தையும் நம்ம மறக்க மாட்டோம். அது
அதுக்கு திரும்ப கிறிஸ் வோக்ஸ் தே இது வந்து இங்கிலாந்துல வந்து இட்ஸ் ப்ரூவன் திங். மொயின் அலியில ஸ்டார்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி இயர் அவங்க வந்து ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அண்ட் திஸ் இயர் இட்ஸ் கோயிங் டு பி கஸ் அட்கின்சன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சந்தோஷ் பாயிண்டிங் அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ஸ் ஜேம்ஸ் வந்து வந்துட்டு இட்ஸ் அவுட் ஆஃப் ஒரு மேஜிக் மாதிரி எடுத்துருக்காங்க கேப்ல இருந்து வெளியே. ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் ஜேம்ஸ் ஃபோக்ஸ் தான் இருந்தாரு விக்கெட் கீப்பிங்ல. ஹி வாஸ் மைண்ட் ப்ளோயிங் கீப்பர். அவங்க கீப்பிங் ஸ்கில்ஸ் தான் பார்த்து எப்படிதான் வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரியல. கவுண்டில மீன்ஸ் ஸ்பெஷல் ஸ்கில்ஸானு தெரியல. ஃபோக்ஸும் வந்து எக்ஸலண்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நாட் ஷுர் ஏன் ரீப்ளேஸ் பண்ணாங்க தெரியல. பட் ரீப்ளேஸ் பண்ணவங்க வந்து சூப்பரா தான் டேக் ஓவர் பண்ணி தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ரீலங்கா வந்து நான் தான் சொல்றேன் சர்ப்ரைஸே இல்லை அப்படின்னு ஏன் சொன்னேன்னா இங்கிலாந்து வந்து சர்டன் பாயிண்ட் லூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் வந்து பத்து நிஷன்கா வந்து அடிக்கிற ஃபார்ம்ல வந்து சான்ஸே இல்லை. இஸ் பேட்டிங் லைக் எ ட்ரீம். எல்லாமே வந்து வாட் எவர் ஈஸி திங்னா லைன்ல மாட்டுது அவருக்கு. நிஷன்கா அப்புறம் மெண்டிஸ் ரெண்டு பேருமே. அண்ட் பெர்னாண்டோ பவுலிங் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். சிங்கிள் மேன் எடுத்துட்டு போறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அண்ட் ஓவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுறது, அந்த 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 ஹைஸ் அண்ட் லோஸ், அந்த ஸ்லோப் இருக்கும்னுவாங்க. ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். பும்ரா கூட ஐ திங்க் ஒன் இன்டர்வியூல பேஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் எவ்ரிபடி திங்ஸ் தட் ஸ்விங் பால் ஸ்விங் பண்ணா இட்ஸ் ஈஸி டு போல் இன் இங்கிலாந்து நினைக்கிறாங்க. நோ, அந்த ஸ்லோப் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடணும். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் யர் எண்ட்ஸ். ஸோ வந்து மோர் தென் பேட்ஸ்மேன் போலர்ஸ் வந்து எஸ்பெஷலி ஃபார் ஸ்ரீலங்கன் போலர்ஸ் ஐ திங்க் 150 கீழே இங்கிலாந்து வந்து சூட்டுறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் வித் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போலிங் தே ஹேவ். ஸோ அதுக்காக தேர்ட் டெஸ்ட் வந்து they really worked hard and got their points. அந்த 12 points வந்து really worked hard. யா கண்டிப்பாக. அண்ட் நீ ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி லைக் அசிதா ஃபெர்னாண்டோ ஆப்வியஸ்லி லைக் லீடிங் விக்கெட் டேக்கர் என்டையர் சீரீஸ்லேயே. ஸோ தட் ஷோஸ் ஆப்வியஸ்லி தி பெட்டர் bowler throughout the series. அண்ட் ஒரு பாயிண்ட் நீ ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து ஆக்சுவலி வாஸ் இன்ட்ரெஸ்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஜோ ரூட். ஏன்னா வந்துட்டு ஜோ ரூட் ஸ்கோர் பண்ணாத ஒரே மேட்ச் இந்த என்டையர் சீரீஸ் வந்து தேர்ட் டெஸ்ட். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டெஸ்ட் மட்டும் தான் அவங்க லூஸே பண்ணாங்க. ஸோ ப்ராபப்ளி ஓவர் டிபெண்டன்ஸ் இருக்கோ அப்படின்றது கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லையுமே லீடிங் ரன் ஸ்கோரர் அண்ட் இந்த ஃபேப் 4 கான்வர்சேஷன்லையுமே பார்த்தா லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து ஜோ ரூட் ஹேஸ் ஹேட் ஆல்மோஸ்ட் 12 to 1300 லாஸ்ட் 4 இயர்ஸில் மட்டுமே. ஸோ ப்ராபப்ளி அவங்களோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ஓவர் ரிலையண்ட் ஆன் ஜோ ரூட்னு தான் சொல்லணும். ஏன்னா எஸ்பெஷலி இப்போ ஜாஸ் பட்லரும் அவைலபிள் இல்லை அப்படின்ன போது ஜோ ரூட் இஸ் டேக்கிங் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இஸ் டெலிவரிங் இட். அதுதான் இன்னும் ரிமார்க்கபிள். சி நான் சொல்றேன் தே ஆர் ஓவர் டிபெண்டன்ட். பட் நான் வந்து தட் டசன்ட் மீன் தட் மற்றவங்க நான் வந்து எதுவுமே இதை நாட் பிளேயிங் எனிதிங்னு சொல்ல. ஒலி போப் இஸ் ஸ்டில் டெலிவரிங். இஸ் டெலிவரிங். இஸ் மாஸ்டர் கிளாஸ் இன்னிங் சொல்லலாம் இந்தியாவில். ஸோ there is no denying of others not doing anything. They are doing, but Joe Root is scoring at a very good rate. The bass ball concept he is taking a reverse sweep la vandu Bumrah out aanadhu after I think 2 or 3 months and the series starting he again played the reverse ram and got a 4. So avan intent show பண்றாங்க. intent show பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாசி பால் அந்த ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய பால் இஸ் சர்வைவிங். ஸோ அந்த சர்வைவிங் இன்டென்ட் வந்து அதர்ஸ் ஷோ பண்ணா I think it will be great. And like if you play like a Bairstow மாதிரிலாம் விளையாடுனா 20 runs 30 runs அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ they cannot survive. Let's say they going against Pakistan or Indiana கண்டிப்பா they can't survive. So that's the reason நான் சொல்றேன் ஜோ ரூட் மேல ஓவர் டிபெண்டன்ட் because he knows the condition வச்சு he will play. See 2 tests maybe duck out ஆகலாம். பட் ஆனால் இன்னொரு டெஸ்ட்ல வந்து he'll get 100 surely in India. எங்க தான் சொன்ன எந்த கண்டிஷன் சொல்றேன். ஸோ அந்த ஒரு மாஸ்டரி பண்ற ஸ்கில் வந்து இப்போ ஜோ ரூட் போயிடுச்சு. மற்றவங்க வந்து தேர் நாட் டேக்கிங் அப் பட் ஒலி போப் இஸ் ஸ்லோலி கெட்டிங் டு தட் பாயிண்ட். நான் சொல்றேன் யா கண்டிப்பாக. பட் தட் ஆல்சோ பிரிங்ஸ் டு த பாயிண்ட் ஆஃப் ஜோ ரூட்டோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்துட்டு ஜோ ரூட் ஹஸ் பிளேட் ஃபார் தட் லாங். ஏன்னா இப்போது ஹாரி ப்ரூக்காக இருக்கட்டும், இல்லைனா ஸ்மித்தாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு போப்பாக இருக்கட்டும், தே ஆர் ரிலேட்டிவ்லி நியூ கமர்ஸ். ஏன்னா ஹாரி ப்ரூக்மே இஸ் பீன் இன் டெஸ்ட் சர்க்யூட் ஃபார் லாஸ்ட் 2-3 years தான். ஸோ more and more experience and exposure கிடைச்சா they will come out and take more and more responsibility. ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இனிமேலாம் வந்துட்டு ஆலி போப் ஆப்வியஸ்லி ப்ராபப்ளி ஆலி போப்பை தான் they see as the next ஜோ ரூட் என்ன கேட்டால். someone who is able to stabilize the middle orderன்ற மாதிரி. யா சந்தோஷ். நம்ம இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸ்குள்ள வரும்போது
தே மிஸ்ட் அவுட் தியர் கேப்டன். 100 ம். சீரீஸ் அந்த 100 ஒயிட் பால் சீரீஸ்ல வந்து பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து இன்ஜுரி. இன்ஜுரி. ஸோ வேற யாரா கேப்டன் சொல்லும் போது தே ஸ்லாட்டட் இன் ஓலி போப் ஆக்சுவலி. ஒரு யங் கேப்டன். ஹி ஹஸ் டெலிவர்ட் வெல் ஆக்சுவலி சொல்ல போனா. ம். மேபி இந்த சீரீஸ்ல பேட்டிங் கொஞ்சம் வந்து அடி வாங்கியிருக்கலாம். ஆனா வந்து கேப்டன்சி வைஸ் ஹி ஹஸ் டன் அ குட் ஜாப் ஐ திங்க் ஸோ ஆக்சுவலி. ஏன்னா யா. அதையுமே நம்ம மறக்கக்கூடாது ஆக்சுவலி. ஒரு ம். யங் ஏஜ்ல வந்து ஒரு கேப்டன்சி எடுத்து ஒரு தலையில வைக்கிறாங்க, அது இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமுக்கு. யா இஸ் டன் அ குட் ஜாப் ஒன்லி. யா கண்டிப்பாக அந்த ஆலிபாப் கேப்டன்சி திங்கும் யா. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு யங் ஏஜில் வந்து கேப்டன்சி எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸில். பட் ஆலிபாப் அகைன் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த கிளாஸ் யங் பிளேயர்ஸ் கரண்ட்லி. ஸோ கண்டிப்பாக ஆஸ் அ கேப்டன் த்ரூ அவுட் தி சீரீஸ் என்ன கேட்டால் செம இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஸ்ரீலங்கா இல்லைனா வந்து பங்களாதேஷ் இவங்களோட தானே இந்த சீரீஸ் நடந்துச்சு, ஆஸ்திரேலியாவோட இல்லை, இல்லைனா நியூசிலாண்டு இல்லை இந்தியாவோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டிஸ்கவுண்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ எல்லா சீரீஸுமே பயங்கர இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் கவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்ன போது நீ ஈச் அண்ட் எவ்ரி சீரீஸில் வந்து உன்னோட டீம் எப்படி அப்ரோச் பண்ணுது. முன்னாடியே சந்தோஷ் சொன்ன மாதிரி இப்போ 5th டே ஆடுறாங்க அப்படின்னா வந்துட்டு ட்ராகாக ஆடாமல் லைக் யூ புஷ் ஃபார் அ வின். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கேப்டனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டெஃபினெட்லி தேர். ஸோ ஓவராலாக சீரீஸில் ஐ திங்க் ஆலிபாப் எஸ்பெஷலி ஆஸ் அ ஸ்டாண்ட் இன் கேப்டன். ஏன்னா வந்துட்டு ஒரு கேப்டன் ரிட்டையர் ஆகிட்டான் அண்ட் உனக்கு ஒரு புது கேப்டன்சியை இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா மென்டலி வில் பி ரெடி, லைக் நான் தான் இனிமேல் ஃபியூச்சர் கேப்டன் அப்படின்ற மாதிரி. பட் உன்னோட கரண்ட் கேப்டன் இன்ஜூர் ஆகி யூ கம் இன் அஸ் அ ஸ்டாண்டுன்ன போது லைக் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் அப்படியே உன் கையில் கொடுத்து பண்ணுடா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து ஐ திங்க் ஆலிபாப் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி ம். என்னன்னா, நம்ம வந்து இந்த WTC பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரி டீம்ஸ்லாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றாங்க, அக்ரெசிவ்னஸ் கொண்டு வராங்க அப்படின்னு. டீம் செலெக்ஷன்லயுமே இந்த அக்ரெசிவ்னஸ் தெரியுது ஆக்சுவலி. ஃபார் ம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியா வந்து பங்களாதேஷோட ஆட போறாங்க, நியூசிலாந்து வந்து ஆப்கானிஸ்தானோட ஆடுறதா இருந்துச்சு, மழையால கேன்சல் ஆயிடுச்சு ஆக்சுவலி. கேன்சல். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ரிசர்வ்ஸ்க்கு ஒரு மாதிரி சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு பெரிய பெரிய டீம்லாம் இந்தியா நியூசிலாந்து அந்த மாதிரி டீம்லாம் ஒரு என்ன சொல்றது, அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் ஒரு 2 பிளேயரை உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி. ம். சொல்ல போனா என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒரு டப்புன்னு ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒரு ஏன்னா அது வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அஃபெக்ட் ஆகும். அந்த ஒரு மேட்ச் தோத்தா இப்போ சப்போஸ் என்ன சொல்றது, இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா நாங்கள் ஆஸ்திரேலியா கூட ஒரு ஒரு என்ன அது ஒரு பெரிய ஃபைட் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து எங்கேயாச்சும் மிஸ் ஆச்சுன்னா கூட அதை இதை வச்சு காம்பன்சேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு தாட்டில் வராங்க எல்லா ம். டீமுமே. ஸோ சின்ன டீம் பெரிய டீமு, அதனால நான் இந்த பிளேயரை உட்கார வச்சுட்டு அடுத்த டீமுக்கு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்லாம் இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பும்ரா வந்து ரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த சீரீஸ். ஃபார் இந்தியா ம். ஐ எம் டாக்கிங், ஃபார் பங்களாதேஷ் அது நம்ம அப்புறம் வருவோம் ஆக்சுவலி. பட் தே ஆர் பிளேயிங் பும்ரா, தே ஆர் பிளேயிங் விராட் கோலி, தே ஆர் கோயிங் வித் அ ஸ்ட்ராங் டீம் ஆக்சுவலி. ம். யா இதுவுமே கண்டிப்பாக. வந்து ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன்லயுமே வந்து தே ஆர் ஷோயிங் அக்ரெசிவ்னஸ். ம். யா அதுவுமே அகைன் த ரீசன் வை வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இஸ் பிகமிங் ரெலவெண்ட் தான். ஏன்னா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பர்டிகுலர் டீமையுமே வந்து லைட்டாக கன்சிடரும் பண்ண முடியாது, எந்த பர்டிகுலர் சீரீஸுமே வந்துட்டு அப்படியே அலட்சியமாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் காமெண்ட்ரி பண்ணுறவங்க ஆர் ஃபேன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு இந்தியா வந்து என்னோட பி டீம் அனுப்பிட்டாங்க இந்த சீரீஸ்க்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தா பி டீம்லாம் கிடையாது. பும்ரா இஸ் பிளேயிங், கோலி இஸ் பிளேயிங், ரோஹித் சர்மா இஸ் பிளேயிங்ன போது தே டேக் ஈச் அண்ட் எவ்ரி கேம் சீரியஸ்லி. ஏன்னா வந்துட்டு ஆல் கவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்றதுனால. ஸோ அகைன் அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இது ஸ்ரீலங்கா தானே, இது பங்களாதேஷ் தானே அப்படின்ட்டு ஆப்வியஸ்லி டிஸ்கவுண்ட்லாம் பண்ணவே முடியாது. ஸோ வெரி குட் சீரீஸ் அண்ட் குட் பர்ஃபார்மன்ஸ் பை அ நியூ கேப்டன் லைக் ஆலிபாப். ஸோ continuing on England and Sri Lanka series, one important thing வந்து மொயின் அலி's retirement. So Moeen Ali recently again said that he is retiring from all 3 formats. So அந்த ஒரு huge trend of all-rounders being a very important factor for England வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு one of the big pioneers மாதிரி வந்து I would say is மொயின் அலி. ஏன்னா வந்து பென் ஸ்டோக்ஸ், மொயின் அலி, ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளின்ட் ஆஃப் பீட்டர்சன் அந்த எராலேருந்து இருந்துச்சு. லைக் தே வாண்டட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஆல்ரவுண்டர்ஸ் டு பி லைக் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டீம்ன்ற மாதிரி. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது லைட்டாக டைரவுன் ஆச்சு அந்த ஃப்ளின்ட் ஆஃபோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயரால் அவங்களுக்கு எப்போ பென் ஸ்டோக்ஸ் வர ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அந்த ஒரு ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ்
மாதிரி கொடுக்கவே ஆரம்பித்தாங்க. அது எந்த லெவலில் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா இப்போ கஸ் ஆட்கின்சனே ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் மாதிரி பேட்டிங் ஆடுற லெவலுக்கு போயிருக்கு. பட் அதில் வந்து ஒன் ஆஃப் த மோர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன கேட்டால் மொயின் அலி. ஏன்னா வந்துட்டு இங்கிலாந்து ஆர் அ டீம் ஹூ ஆர் மோர் டிபெண்ட் ஆன் ஸ்விங் பவுலர்ஸ். அவங்கக்கிட்ட ட்ரெடிஷ்னல் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆஷ்லி ஜைல்ஸ்க்கு அப்புறம் என்ன கேட்டால் ப்ராபப்ளி கிரேம் ஸ்வான்க்கு அப்புறம் அவ்வளோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராப்பர் டிபெண்டபிள் ஸ்பின்னர் அப்படின்னு கேட்டால் எனக்கு கேட்டால் பெருசாக யாரும் இல்லை. ஏன்னா ஜோ ரூட் நிறையா ஹீல் கவர் அப். பட் அதர் தேன் தட் டாம் பெஸ் அப்படி இப்படி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நிறையா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா அந்த ஸ்பின்னர்ஸ் தே ஆர் ப்ரைமரிலி ஸ்பின்னர்ஸ். ஐ மீன் ஒன் மோர் ஃபேக்டர் ஆப்வியஸ்லி அடில் ரஷீத். பட் இவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம்னா தே ஆர் ப்ரைமரிலி ஸ்பின்னர்ஸ் பட் தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் பீயிங் அ பேட்ஸ்மேன். பட் மொயின் அலி ஐ திங்க் ஹீ broke the trend especially for England. ஆக்சுவலி சொல்லுங்க சந்தோஷ். மொயின் அலி வந்து ஆக்சுவலி ஒரு லாங் டேர்மா வந்து இங்கிலாண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்பின் பவுலர் இருப்பாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளின்டாஃப், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ் ஓக்ஸ், அப்புறம் அதுக்கு முன்னாடி பென் ஸ்டோக்ஸ் எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர். அவங்களுக்கு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மொயின் அலி ஸ்லாட்டட் இன். மொயின் அலி வந்து அவங்களுக்கு சப்கான்டினென்டல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஆக்சுவலி ஒரு இந்தியா மாதிரி கண்டிஷன், ஒரு பங்களாதேஷ் மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ல ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேனு பிளஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்லாம் வந்து இங்கிலாந்துக்கு கிடைச்ச வரம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு மொயின் அலி வந்து ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் தானே எனக்கு தெரிஞ்சு. அது ஏன்னு தெரியல, மேபி அவர் டீம்ல இருக்கிறதால அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரா, யூஸ் பண்ணிருக்கலாம் இன்னும் இங்கிலாந்து டீம். ஆக்சுவலி ஹேஸ் அ மோர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நிறைய வேரியஸ் லீக்ஸ் விளையாடுருக்காரு ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே அவரை யூஸ் பண்ணிருக்கலாம். ஐ திங்க் தே மிஸ்ட் அவுட் அட் பாயிண்ட். இருக்கலாம். விவேக், ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், மொயின் அலி ஆல்ரெடி டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் ஐ திங்க் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி கேம் பேக் ஃப்ரம் தட் ரிட்டைர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட சீரீஸ் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 or 3 எசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இஸ் நவ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பின் ஆல்ரவுண்டர், அந்த ஆல்ரவுண்டர் ட்ரெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வளர்ந்துருக்குது. இங்கிலாந்துல வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து மொயின் அலி இது ஆரம்பிச்சு டெஸ்ட்ல நல்ல ஹார்ட் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர். அந்த ஒரு ஆடுறதே ஐ திங்க் ஸ்டோக்ஸோட நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ்ல ஆடி இருக்காரு. அஃப்கோர்ஸ் டீங்லியில ஸ்டார்ட் பண்ணது இவருக்குள்ள தான். இவருக்கு அப்புறம் தான் இப்போ இங்கே வெசட்கின் சரி வந்து நிற்கிறான். அண்ட் ப்ராப்ளி இட்ஸ் எவிடென்ட் ஹீஸ் அவர் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லிமிடெட் ஓவர்ஸ்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஹி இஸ் பிளேயிங் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட்ல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி கிரேட் கேரியர். I mean, he has retired from international cricket, so இதுக்கப்புறம் he'll play mostly league crickets தான். So league and everything. And அந்த சந்தோஷ் சொன்ன அந்த பாயிண்ட் வாஸ் வெரி வேலிட் வித் ரெஸ்பெக்ட் டு சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ். ஏன்னா வந்துட்டு பங்களாதேஷ் ப்ரீமியர் லீகாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஐபிஎல் ஆப்வியஸ்லி, அண்ட் அக்ராஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் எல்லா இன்டர்நேஷ்னல் லீக்ஸுமே விளையாடி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பவுலர்ன்றதுனால இப்போ இந்தியாவுக்கு வந்தால் ஒரு ஸ்பின்னர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா ஹீ வில் ஆல்வேஸ் ஸ்டெப் இன். அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனோட ஒரு அவைலபிலிட்டி வேணும்னா ஹீ கேன் ஸ்டெப் இன். ஸோ அந்த ஒரு எந்த ஸ்லாட்லேயுமே ஸ்லாட் இன் பண்ணக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி பிளேயராக இருந்தான். அண்ட் ஒன் மோர் ஃபேக்ட் அபவுட் மொயின் அலி வந்து ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஏஷியன் ஆரிஜின் கேப்டன் ஃபார் இங்கிலாந்து. தி ஃபர்ஸ்ட் guy to be of Asian origin who is in British to be an English captain, that is Moeen Ali. So yeah, a very good career. And என்ன கேட்டால் county cricket and league domestic leaguesல வந்து he still has so much more to offer. So yeah, that is something we have to look forward to. But yeah, again a very டீசென்ட் கரியர் ஃப்ரம் இங்கிலாண்ட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். நான் வந்துட்டு அப்படியே ஒரு வேறு லெவல் கரியர், அப்படியே ஒரு ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு ஃபிகர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைமில் இங்கிலாண்டுக்கு ஒரு ப்ராப்பர் டைமில் அவங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் சர்ச் பண்ணியிருந்த போது கரெக்டாக ஸ்லாட் இன் ஆன ஒரு பிளேயருங்கிறதுனால டெஃபினெட்லி தே ஃபீல் இஸ் இம்பேக்ட். அண்ட் டெஃபினெட்லி தே வில் ஆப்வியஸ்லி மிஸ் இம் ஒன்ஸ் நவ் தட் இஸ் ரிட்டையர்ட். ஸோ ஸ்பீக்கிங் ஆன் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீரீஸ், ஆப்வியஸ்லி இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சீரீஸ் ஆப்வியஸ்லி டாக்கிங் பாயிண்ட் வந்து ஜோ ரூட் தான் என்ன கேட்டால். ஏன்னா வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணால் பரவாயில்ல, இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் அடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இது வந்து சச்சினோட மோஸ்ட் ரன்ஸ் ரெக்கார்டு அடிச்சுட்டு போகிறது தான் முடியுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு பேட்டிங் ரெக்கார்ட்ஸில் பார்த்தா 50s 100s, அது மட்டும் இல்லாமல் இப்போ கேட்சிங் ரெக்கார்ட்ஸ்லையும் ஹீஸ்
catching up with Dravid. So he's just 9 catches away from having most catches in Test cricket. And most 50 plus scores வந்து he is already at 98. அண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்துட்டு லெஸர் இன்னிங்ஸ் ஆடின பிளேயர் வந்து ஜோ ரூட் தான். ஹீஸ் ஜஸ்ட் ஆட் 265 இன்னிங்ஸ். ஸோ ஜோ ரூட் அகெயின் டு பி ஆனஸ்ட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர்ஸ் இன் இங்கிலாந்து. வளச்சு அடிச்சு நவுத்திட்டே தான் போயிட்டுருக்க ரெக்கார்ட்ஸு. அண்ட் இதோட மட்டும் முடியல, இன்னுமே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஃபார் இங்கிலாந்து, மோஸ்ட் 50 ப்ளஸ் ஸ்கோர்ஸ் இன் ஃபோர்த் இன்னிங்ஸ், மோஸ்ட் 50s இன் டெஸ்ட் கிரிக்கெட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட் 4 50s கம்மி, மோஸ்ட் 50s அட் மேன்செஸ்டர், மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டுன்னு போயிட்டே இருக்குது எங்கேயோ ஜோ ரூட்டுது. ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் தாட்ஸ் ஆன் ஜோ ரூட் அண்டு இது எங்கே தான் போய் முடியும்னு எனக்கு தெரியல. உங்கள் 2 பேரோட இண்டிவிஜுவல் தாட்ஸ் அண்ட் do you guys think he can break Sachin's record? இஸ் அண்ட் மாடர்ன் டே லெஜெண்ட் ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி சொன்னால் இஸ் அண்ட் மாடர்ன் டே லெஜெண்ட். ஐ திங்க் இதை நீங்கள் ஓகே சொல்லுவீங்க. ஆக்சுவலி என் ஸ்க்ரீனில் வந்து இப்போ நான் ஸ்டாட்ஸ் பார்த்தேன். he is having more than 12,000 runs actually in test cricket alone, 34 hundreds, 64 half centuries. He has started his career in 2012. அவனுக்கு 33 வயசு தான் ஆகுது. ஸோ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டு மட்டும் ஒரு விளையாடுற ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து 33 இஸ் அண்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு பீக் டைம் தான் ஆக்சுவலி. ஐ திங்க் ஹியாஸ் ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கு. இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம்ல வந்து தே ஆர் கோயிங் டு பிளே அட்லீஸ்ட் 2 or 3 டெஸ்ட் சீரீஸ் எவ்ரி இயர். ஸோ அப்படி போக்குள்ள ரெக்கார்ட்ஸை வந்து he has a high chance of breaking Sachin's record actually. I think around a year he need to get around 3,000 to 4,000 runs actually. இந்த மாதிரி அவன் பேட்டிங் பண்ணிட்டு போனா வித் த சப்போர்ட் இஸ் கெட்டிங் ஃப்ரம் தி மேனேஜ்மெண்ட், நீ தான் இந்த டீமுக்கு நீ தான் ஒரு பேஸ்மெண்ட், நீ தான் ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லி அவனை உள்ள அனுப்புறாங்க. இருக்கக்குள்ள எஸ் யூ கேன் டூ இட் ஐ கெஸ். பட் ஒரு இந்தியன் ஃபேனா சொல்லும் போது வேணாம், நீ வந்து கொஞ்சம் கீழே இரு அந்த மாதிரி தான் தோணுது. ஒரு கிரிக்கெட் ஃபேனா பார்க்கக்குள்ள வா வாட் அ பிளேயர் பண்ணிடுவான் அந்த மாதிரி தான் தோணுது எனக்கு. பிகாஸ் வேற யாருமே இல்லை அந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா சச்சின், பாண்டிங், கேலிஸ், டிராவிட், அலஸ்டேர் குக், அந்த லிஸ்ட்ல இப்ப இருக்க பிளேயர்ஸ்னு யாருமே இல்ல ஆக்சுவலி. ஒரே ஆக்டிவ் பிளேயர் ஜோ ரூட் மட்டும் தான். ஆமா, விராட் கோலி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இஸ் ஆன் அண்ட் ஆஃப் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அவன் லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்மே விளையாடல, அந்த 5 மேட்ச் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்மே விளையாடல. அண்ட் அனதர் திங், இந்தியாவில் வந்து ஒரு பெரிய டிரான்சிஷன் போயிட்டு இருக்கு. கோச் டிரான்சிஷன் ஆகட்டும், பிளேயர்ஸ் டிரான்சிஷன் ஆகட்டும். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவனை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதையுமே தெரியாது. ஸோ அதை பார்க்கக்குள்ள ஜோ ரூட் ஹஸ் ஹை சான்சஸ். அட்லீஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டு இல்லைனாலும் பாண்டிங்கோட ரெக்கார்டு he might be cracking. I mean Ponting record I think he has just 1,100 something. So I think அது easily he'll break in next 1 or 2 year. பட் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா வந்துட்டு எவ்வளோ டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் இங்கிலாந்து ஆட போகிறாங்க நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸில் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஃபேக்டர். என்ன கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் இப்போ இங்கிலாந்து விளாட்றாங்க டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹில் டெஃபினெட்லி கம் க்ளோஸ். ஏன்னா வந்துட்டு இப்போது கிட்டத்தட்ட 3,500 ரன்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸில் அப்படிங்கும்போது கரண்ட் ஃபார்மில் ஜோ ரூட் போயிட்டுருக்கிறத பார்த்தா ஐ திங்க் நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் ஈ ஷுட் பிரேக். பட் அங்கே தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ் அன் ஹானஸ்ட் இந்தியன் ஃபேனாக பேசணுன்னா 35 இயர்ஸ் 36 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போது கோலிக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல டெஸ்ட்டில், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு வேளை ஜோ ரூட் இஃப் இஸ் ஏபிள் டு ஃபேஸ் அப்படின்னால் அந்த ஆவரேஜஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் போய் எங்கே முடியும்னே தெரில எனக்கு. ஆனால் வந்துட்டு சான்ஸே இல்லை டு பி ஆனஸ்ட். இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போனால் ஜோ ரூட் நம்ம விராட் கோலி பார்க்குறோம். விராட் கோலிக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் வீக் பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலி. ஒரு ரொம்ப டேர்னிங் ட்ராக்ல வந்து டப்புன்னு மாட்டிப்பாரு அவரு ஸ்பின்ல. ஆனா ஜோ ரூட் வந்து விராட் கோலியை விட இஸ் பிளேயிங் பெட்டர் ஸ்பின் ஐ கெஸ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆக்சுவலி. நான் வந்து அப்படின்னு கன்க்ளூட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். ஏன்னா வந்து ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் கோலி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு டஃப் ஃபேஸில் கோலி இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீலிங் வரலாம். பட் அந்த ஒரு டஃப் ஃபேஸ் கூட எனக்கு தெரிஞ்சு ஜோ ரூட் பர்சனலி ஃபேஸ் பண்ணாதனால அந்த ஒரு ஃபீல் வருதுன்னு எனக்கு தோணுது. இன்னொரு ஒரு விஷயம், ஸ்பின்னுக்கு எதிராக வந்து ஜோ ரூட் ஹஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் ஆக்சுவலி. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஒரு பேடல் ஸ்வீப்பு. விராட் கோலி இஸ் a technically good batsman, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா
ஒரு ஒரு ஷார்ட் ரேஞ்சுன்னு பார்க்கல, அதெல்லாம் யூஸ் பண்றப்ப ஜோ ரூட் ஹேஸ் அ ஸ்லைட் எட்ஜ் ம் அபவ். ஏன்னா வந்துட்டு அந்த கோலி பாயிண்ட்லேயே ஐ திங்க் யூஆர் கரெக்ட். ஏன்னா வந்துட்டு கோலி ஹார்ட்லி ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஹில் ஹார்ட்லி ப்ளே அகேன்ஸ்ட் ஸ்பின். எனக்கு தெரிஞ்சு ஆடினதே கிடையாது, ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி கன்வென்ஷனல் ஸ்வீப் அண்டு ஃபீட்டை யூஸ் பண்ணுறது தான், ஃப்ரங்க் ஃபுட் பேக் ஃபுட் அண்ட் அந்த ட்ராக் வர்றது தான். பட் ஜோ ரூட்லாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்கிட்டே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது ஹீ கேன் டெஃபினெட்லி கவுண்டர் ஸ்பின் ஈஸிலி. ஏன்னா வந்துட்டு சொல்ல போனா இப்ப ரீசன்ட் டெஸ்ட் சீரிஸ் நடந்துச்சுல இந்தியா ம் கூட, ம் அதுல இங்கிலாண்டோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி தூக்கி அவன் காலு கிட்ட போடுறானா, ம் ஸ்வீப் அடி, ரிவர்ஸ் ஸ்வீப் அடி, அந்த மாதிரி அவனை அட்டாக் பண்ண. ம் தேர் ஹேவிங் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜி வித் ஸ்வீப் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப். ம் அது அவங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலி ம் இங்கிலாண்டை பொறுத்த அளவுக்கு. ஸோ ஜோ ரூட்டுமே அந்த லைன்லயே வரக்குள்ள, ஸோ இஸ் அன் பெட்டர் பேட்ஸ்மேன் இன் ம் சப்கான்டினென்ட் தென் அதர்ஸ். யா கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட் இங்கிலாந்து இந்தியாவில் ஆடின சீரீஸ்லேயே கோலியோட பிக்கஸ்ட் மோட் ஆஃப் டிஸ்மிஸல் பார்த்தா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆர் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் அரவுண்ட் த விக்கெட் அட்டாக்கிங் ஸ்டம்ப்ஸ் தான். ஏன்னா வந்து 1 or 2 ஃபீல்டர்ஸை மட்டும் ஆஃப் சைடில் வச்சுட்டு லெக் சைடை ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் ஆஸ்திரேலியா சீரீஸ் யா லாஸ்ட் ஆஸ்திரேலியா சீரீஸ் அண்ட் இந்தியாவில் இங்கிலாந்து வந்து ஆடின போது கூட கோலி வாஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ் வித் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அண்டு அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன் என்ன கேட்டால் வந்து அந்த ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இன் இஸ் பேட்டிங் ஸ்டைல். ஏன்னா வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்போ இல்லைனா வந்துட்டு ஜோ ரூட் கிட்ட ஆர்சனலில் இருக்கா மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் ப்ளே கொஞ்சம் அடிஷ்னலாக கோலிக்கிட்ட இருந்தால் ப்ராபப்ளி பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட கேம் பிளானுமே லைட்டாக மாற்றுவாங்க. அண்ட் கோலியுமே அந்த மாதிரி ஒரு டெக்னிக் எம்ப்ளாய் பண்ணாத பேட்ஸ்மேன் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ அ டஃப் ஃபேஸ்ன போது ஹீ இஸ் ஃபேஸிங் தட் டஃப் சுச்சுவேஷன். பட் ஜோ ரூட் ஹேஸ் மோர் டெக்னிக் டு கவுண்டர் ஸ்பின் அப்படின்றதுனால வந்து இஸ் பீங் மோர் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த கரண்ட் ஸ்டாட்லேயே ஐ திங்க் Jan 2021 போது பார்த்தா ஆக்சுவலி கோலி வாஸ் லீடிங் அண்ட் அந்த லிஸ்ட்லேயே ஜோ ரூட் இல்லை. ஜோ ரூட் ஒன்லி ஹேட் லைக் 1700 Jan 2021. பட் இப்போ ஃபாஸ்ட் அந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் வந்து கோலி அப்படியே ஃபுல்லா வந்து விட்டுட்டு போனதால கிரேட் என்ன சொல்றது ஒரு உடன் ஸ்பூன் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவருக்குன்னு நினைக்கிறேன். யா கண்டிப்பாக. அண்டு அந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிறது மட்டும் ஒரு ரீசனும் இல்லை. அண்ட் ஐ திங்க் ஜோ ரூட் மே ஆப்வியஸ்லி பிகாஸ் தட்ஸ் ஹவ் கிரேட் ஆஃப் அ பிளேயர் இஸ். ஜோ ரூட்டை பேசக்குள்ள மற்ற 2 பேரையும் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் கேன் வில்லியம்சன். ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து அவனை ரீசெண்ட் சீரீஸ்ல வந்து அவனை ஓப்பனிங் ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனையுமே வந்து அவங்க சரியா யூஸ் பண்ணல ஆஸ்திரேலியாவுமே. ஸோ ஸ்டீவ் ஸ்மித்துக்குமே வந்து ஒரு பெரிய அடி ரீசெண்ட் டைம்ஸ்ல. கேன் வில்லியம்சன் வந்து அவன் நிறைய இன்ஜுரிஸ், ஸோ அந்த இன்ஜுரிஸால அவனுக்குமே ஒரு சின்ன பேக் ட்ராப். இது எல்லாமே கலெக்டிவா வந்து ஜோ ரூட்டுக்கு வந்து ஒரு லக்குமே வந்து அவனுக்கு கை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். யா கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு இப்போ கேன் வில்லியம்சன் நடுவில் வந்துட்டு இப்போ டாம் லேத்தம் கேப்டன்சி சவுத்தி கேப்டன்சி அப்படின்றதுனால நிறையா டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து கேன் வில்லியம்சனை ரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறன்ற பேரில் பொசிஷனை நிறையா இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் ஜோ ரூட்டுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போகிறதில்ல, அதே நம்பர் 4 தான் அண்ட் கேப்டன்சியும் கிடையாது. ஸோ அதனால் அந்த ப்ரெஷரும் இப்போது ஹீ இஸ் நாட் ஹேவிங் எனிமோர். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஃபேப் 4ல் மற்ற 3 பேர் ஹேவிங் அ லெஸர் இம்பேக்ட்ஃபுல் டைம் தேன் ஜோ ரூட் பிகாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஹி ஹஸ் ஹேட் 1700. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டிராவிட், கேலிஸ், டெண்டுல்கர் யாராக்கு அப்புறமா சம்மோன் இஸ் டூயிங் இட் ஸோ கன்சிஸ்டன்ட்லி. ஸோ டெஃபினெட்லி மாடர்ன் டே லெஜண்ட். அண்ட் மாடர்ன் டே லெஜண்ட் மட்டும் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்துட்டு என்னை பொறுத்தவரையும் ஜோ ரூட் மாதிரி ஒரு ஆல் டெக்னிக் ஆல் சினாரியோஸில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர், சம்மோன் ஹூ கேன் சர்வைவ் இன் எனி ஏரா. ஏன்னா என்ன கேட்டால் பேஸ்பால் ஸ்டைல் அப்படின்ட்டு வந்து இங்கிலாந்து ஸ்டார்ட் பண்ண போது நான் வந்து பர்சனலி பயங்கரமாக ஒரி பண்ணது ஒன் பிளேயர் வந்து ஜோ ரூட் தான். ஏன்னா ஜோ ரூட் இஸ் அ வெரி கிளாசிக்கல் ஆர்த்தடாக்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர். பேஸ்பால் ஸ்டைலில் பார்த்தா அவங்களோட ப்ராபபிலிட்டி அண்ட் தேர் தாட் ப்ராசஸ் வந்து see the ball, hit the ball, எவ்ரி ஓவர் ஆவரேஜ் லைக் 4 or 5 runs ரன் ரேட்ன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஜோ ரூட் அந்த மாதிரி விளையாடுற பிளேயரே கிடையாது. சம்மோன் ஹூ இஸ் வெரி கிளாசிக்கல் அண்ட் வெரி ஆர்த்தடாக்ஸ் இன் த வே ஹி அப்ரோச்சஸ் டெஸ்ட். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பேஸ்பால் யாரால் எப்படி சர்வைவ் ஆக போகிறான் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ஒரியிங் ஃபேக்டர்னே சொல்லலாம். பிகாஸ் ஜோ ரூட் என்னோட ஒரு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். பட் அந்த பேஸ்பாலரால் ரொம்ப த்ரைவான பேட்ஸ்மேனே என்னை கேட்டால் ஜோ ரூட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ தட் ஷோஸ் ஹவு வைட் வெரைட்டி ஆஃப்
ஸ்ட்ரோக் பிளே அண்ட் டெக்னிக் ஹி ஹேஸ். இன்னொன்னு ஒன்று சொல்லி ஆகணும். இந்த ஃபேப் ஃபோர்ல ஜோ ரூட்டை தவிர மற்ற 3 பிளேயருக்குமே ஒரு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மீடியா மத்தியில வந்து ரிட்டையர்மெண்ட் டாக்ஸ் வந்து நிறைய ரிவால்வ் ஆயிட்டு வருது. எனக்கு ம் தெரிஞ்ச அந்த 4 பேர்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு டச் பண்ணாத ஆள் யாருன்னா அதோட வந்து அவங்கள பொறுத்த அளவுக்கு சொல்ல அவங்க பேட்டிங் இந்த ஒரு ஸ்பெகுலேஷன் போகும்ல ஃபேன் ஸ்பெகுலேஷன். மீடியா அண்ட் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. யா யா அதை வச்சு சொல்றேன். ஸ்டீவ் ஸ்மித்துக்குமே வந்து பேசிட்டு இருக்காங்க எப்ப ரிட்டையர் ஆவார் அவரு அந்த ம் மாதிரி. கோலி வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் T20 ரிட்டையர் ஆனோடனே அவருக்கு வந்து எல்லாரும் அவரோட ரிட்டையர்மெண்ட் எப்பன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேன் ம் வில்லியம்சனுக்கு எப்பயில இருந்தே போயிட்டு இருக்கு. ம் ஜோ ரூட் இஸ் த ஒன்லி பர்சன் who is delivering with a bat and he is shutting all the mouths in media actually. ம் அவங்க அந்த ஒரு Yeah. ஹூ இஸ் த நெக்ஸ்ட் ஜோ ரூட் இல்லைனா ஜோ ரூட் பொசிஷனை வந்து ஆலி போப் இல்லைனா வேறு யாராவது வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாமான்ட்டு ஒரு தாட் வந்து என்டர்டெயின் கூட பண்ணல இது வரையும் அவங்க யாருமே. ஆலி போப்பை வந்து அவங்க தனி பேட்ஸ்மேனை தான் பாக்குறாங்க. they are not seeing as a ஜோ ரூட் replacement actually. ம் தட் சொல்ல போனா வாலி பாப் இஸ் an equally better batsman with ஜோ ரூட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இந்தியா ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்துருப்போம் ஆக்சுவலி. ம் இவர் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆலி பாப் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து மேட்சே மாத்தி விட்டு போவார் ஆ நல்லா. ஸோ யா பட் ஆனால் ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது ரூட் கண்டிப்பாக வந்து செகண்ட் வரதுல எனக்கு தெரிஞ்ச சான்ஸே ஐ மீன் அது வந்து டவுட்ஸே கிடையாது. எனக்கு கேட்டால் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்லேயே ஐ திங்க் ஹில் பி ஏபிள் டு டூ. ஏன்னா வந்து கரண்ட் ஃபார்மில் பார்த்தா போர் அடிக்கும் போதெல்லாம் ஒரு 50 அண்ட் கொஞ்சம் போர் அடித்தா 100ன்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஐ திங்க் ஹில் கிராஸ் பாண்டிங் இன் த நெக்ஸ்ட் 1.5 years. அந்த லிஸ்ட்ல வந்து காம்படிஷனே இல்லாம போயிட்டு இருக்காரு. ம் நெக்ஸ்ட் க்ளோசஸ்ட் ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டில் பார்த்தா விராட் கோலி அண்ட் ஹீ இஸ் அட் 17th spot. ஸோ கிட்ட கூட யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு காம்படிஷன் தான் அது. ஸோ சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு இந்தியாவோட டெஸ்ட் சீசன் ஆரம்பிக்குது. ஸோ விராட் கோலிக்கு இதுல ஒரு கிளிக் ஆச்சுன்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து அவருமே இந்த டாப் 10 ஸ்பாட்டுக்குள்ள வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்கலாம் ஜோ ரூட்னு எனக்கு தோணுது. ம் பட் விராட் கோலி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு we need to see actually. யா பிகாஸ் அவர் கண்டிப்பாக. ஒரு பெரிய டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஒரு பெரிய பிரேக்ல வராரு அவரு. ம் அண்டு ஒரு பிக்கர் ஃபேக்டர் இன்னொன்று எனக்கு சொல்ல வேண்டியது பார்த்தா நீங்கள் முன்னாடியே சொன்ன அந்த ட்ரான்சிஷன் டைம் ஃபார் இந்தியா. ஏன்னா வந்துட்டு கோச் நியூ கோச் கம்பீர், நியூ bowling கோச் மார்னே மொரக்கல். ஸோ செட்டிங்கே நிறையா மாறுது அப்படின்ன போது கோலியவே நம்ம இன்னும் எவ்வளோ நாள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் பீப்புள் இப்போ லைக் ஸ்ரேயஸ் ஐயர், சர்ஃப்ராஸ் கான், சுப்மன் கில் இவங்கெல்லாம் வச்சு கோலி பிளேஸில் இதில் யாரை ஆட விட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கோலியாக ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோலி இருக்கும்போதே அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று கம்ப்ளீட்டாக வந்து கோலியை ரெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க இல்ல ஆர் ஐ திங்க் வந்து லாஸ்ட் சீரீஸ்ல அவங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த 5 மேட்ச்மே கோலி இல்ல. ம். ஸோ தே வேர் ஏபிள் டு டெஸ்ட் வைல் பிரிங்கிங் இன் ஸ்ரேயாஸ் ஐயர், ஒரு சர்ஃப்ராஸ் கான், ஒரு த்ருவ் ஜுரேல், இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் கொண்டு வந்து தே ஆர் ஏபிள் டு டெஸ்ட் ஆல்சோ வித் அன் பெட்டர் டீம் லைக் இங்கிலாந்து ஆக்சுவலி. அவங்க சின்ன டீம் கூட எதுவும் வந்து பண்ணல, மீடியா கோரான டீம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்குமே ஒரு ஆன்சர் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த அங்கே தான் வந்துட்டு ஆனால் வந்துட்டு நான் வந்து அதை ஒரு ஏன்னா கிரவுண்ட் பிரேக்கிங் திங்காக நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு சர்ஃப்ராஸ் கான், த்ருவ் ஜுரேலாம் நல்லா ஆடினாங்க அப்படின்னாலுமே த பிகர் டெஸ்ட் பார்த்தா வந்து நீங்கள் அவே சீரீஸில் எப்படி ஆடுறீங்க அப்படின்றது தான். பிகாஸ் கோலியை மாதிரி ஒரு பிளேயரை வந்து நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஒரு பிளேயர் அப்படின்ன போது ட்ரிமெண்டஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி அவே டெஸ்ட்டில். ஆக்சுவலி தட் இஸ் த நெக்ஸ்ட் திங் ஃபார்வர்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ் வருது இந்த எண்ட் இயர்ல. ஸோ அதில் வந்து தெரியும் அவங்க யாரை வந்து 5 டெஸ்ட் சீரீஸ் ஆக்சுவலி. அது இட்ஸ் அ லாங் டெஸ்ட் சீரீஸ் ஆக்சுவலி. சப்போஸ் ஒரு கோலிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி இல்லை ஒரு பேக் ஸ்பாசம் உட்கார வைக்கணும் அப்படின்னா who is going to replace them, who is going to give that confidence factor in place of கோலி. ஸோ அதுதான். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் போக்குள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா அந்த பும்ரா அந்த 2 பேரை தவிர ஒரு ஆஸ்திரேலியா அவேல வந்து ஒரு கான்ஃபிடென்ஸா பெர்ஃபார்ம் பண்ணது இல்லாம அங்க போயிட்டு ஒரு கால் தடம் பதிச்சுட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லை.
ம். சாரி, ரி- அஸ்வின் அண்ட் I mean, ஜடேஜா மறந்துட்டேன். ஐ மீன் ரிஷப் பண்ட் சொல்லணும்னா ப்ராப்ளி அந்த நாக்குக்கு வி கேன் சே. பட் ஐ மீன் ஹேஸ் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆடி இருக்காரு. பட் அகெயின் ஹீ இஸ் ஆல்சோ யங்குன்றதுனால வந்துட்டு கண்ணை மூடிட்டு நம்ப முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த 4 பிளேயர் பார்த்தா இப்போ லைக் ரோஹித், பும்ரா, அஸ்வின், ஜடேஜாலாம் இப்போ டீமில் இருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்லாட்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைக் கண்ணை மூடிட்டு ஓகே இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான் கோலியுமே கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது கோலியோட பிளேஸை இப்போ ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அந்த பர்டிகுலர் பிளேயர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இப்போ கோலிலாம் வந்து க்ரீஸில் இருக்காரு அண்ட் விளாட்றாங்க அப்படின்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸை விட்டுருவோம். பிகாஸ் தட் இஸ் கோலிஸ் பேட் ஃபேஸ் ஆர் டஃப் ஃபேஸ்ன்னு. பட் அதுக்கு முன்னாடிலாம் இப்போ கோலிஸ் இந்த க்ரீஸ்னால் ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். எப்படி அந்த சட்டேஸ்வர் புஜாரா அண்ட் கோலி பார்ட்னர்ஷிப்லாம் இருக்குன்னா ஓகே இவங்க ஓட்டுவாங்க ஒரு 30-40 ஒரு கவலையே இல்லைடா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு செக்யூரிட்டி ஃபீல் இருக்கும். அந்த ஒரு செக்யூர் ஃபீல் அவே சீரீஸில் இந்த யங் பிளேயர்ஸில் யார் தராங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இது எங்கே ப்ராப்ளம், ஐ மீன் ப்ராப்ளம்னு கிடையாது, இது எங்கே வந்து லைட்டாக டிஸ்அட்வான்டேஜாக கோலிக்கு அமையும் அப்படின்னா ஹீ won't have that number of test matches to catch up with Joe Root. ஏன்னா ரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா ரெஸ்ட் பண்ணலன்னா கூட கோலி ஆடும்போதே இவங்களோட சேர்ந்து இவங்க ஆடணும், அப்போ தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ப்ராப்ளி கோலியோட பொசிஷனை 1 or 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. நிறைய ஃபேக்டர்ஸுமே ஆக்சுவலி இன்டல்ஜ் ஆயிருக்கு இதில். என்னன்னா ஜோ ரூட் இஸ் பிளேயிங் என்ன சொல்றது, ஒரு கூல் கிளைமேட்டு அந்த மாதிரி இடத்துல விளையாடுறாரு. ஆக்சுவலி அவருக்கு டயர்ட்னஸ் இருந்தாலுமே வந்து ஒரு அந்த அந்த ஹீட் ஃபேக்டர் அவருக்கு இருக்காது. பட் வேற விராட் கோலி இஸ் பிளேயிங் இன் ட்ராபிக்கல் ரீஜியன். சப்கான்டினென்ட் அப்படி தான் இருக்கக்குள்ள மெயினாக. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவருக்கு வந்து நிறைய இந்த கிளைமேட் ஃபேக்டர்ஸ் இருக்கக்குள்ள நிறைய வந்து இன்ஜுரிஸ் வரும். நிறைய இந்த மசில் இன்ஜுரிஸ்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. நிறைய ஹீட்டு, அதனால டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ். அதுவுமே டீஹைட்ரேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மசில் ஃபட்டிக் வரும். அதுவுமே ஒரு ஃபேக்டரால தே வில் ட்ரை டு ரெஸ்ட் கோலி மோர் ஆக்சுவலி. ஸோ அந்த ஓல் பார்க்கக்குள்ள ஜோ ரூட் as an upper hand of cracking this அப்படின்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆக்சுவலாக கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் அனதர் ரீசன்ட் சீரீஸ் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். ஸோ பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் வந்து ஹிஸ்டாரிக் ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ். ஏன்னா வந்துட்டு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் வந்து ஒரு சீரீஸை வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோமில், லைக் ஸ்வீப் ஆகிருக்காங்க. அண்ட் ஃப்ரம் பங்களாதேஷ் பர்ஸ்பெக்டிவ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தேவ் பீட்டன் பாகிஸ்தான் இன் அ சீரீஸ். ஸோ வேறு லெவல் சீரீஸ் ஆக்சுவலாக இது. ஏன்னா வந்துட்டு அனதர் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் ஆக்சுவலி டிக்ளேர்ட் அண்ட் ended up losing the match. I think that is the first instance பாகிஸ்தானுக்கு லைக் டிக்ளேரிங் அண்ட் தென் ending up losing the testன்னு. ஸோ வேறு லெவல் காமெடி சீரீஸ் தான் ஃப்ரம் பாகிஸ்தான் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா டு பி ஆனஸ்ட் பாகிஸ்தானுக்கு பார்த்தா கரண்ட்லி எந்த ஃபார்மேட்லேயுமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஓடிஐ சீரீஸில் ஐ மீன் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் செமிஸ் கிராக் பண்ண முடியல, T20 வேர்ல்டு கப் அகெயின் மிஸ் ஆச்சு, அகெயின் இப்போ டெஸ்ட்லேயுமே தே ஆர் லோ. ஸோ டு பி ஆனஸ்ட் எனக்கு கேட்டால் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு தே ஆர் ஹேவிங் அ கிரேட் இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் ஆக்சுவலி. நீங்க ஒரு பேரையுமே பாகிஸ்தான் ஸ்குவாடில் ஒரு பாகிஸ்தான் 11 விளையாடும் போது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீம். அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன் த பேப்பர் வந்து பாகிஸ்தான் வந்து ஏதாச்சும் ஒரு சாம்பியன்ஷிப் நடக்குது, ஏதாச்சும் ஒரு டோர்னமெண்ட் நடக்குதுன்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பாகிஸ்தானை வந்து யாராச்சும் ஒரு 2 எக்ஸ்பர்ட் ஆச்சும் தே வில் ஹைலி ரேட் பாகிஸ்தான் பிகாஸ் ஆஃப் தேர் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஆக்சுவலி. நான் வந்து ஒரு 2-3 பேர் சொல்றேன் ஆக்சுவலி, உங்களுக்கே தோணும். ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், இவங்க 3 பேர் போதும். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்னு வந்தா இவங்க 3 பேர் வச்சு தும்சம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டேலண்ட் இருக்கு. பிளஸ் ஒரு பேட்டிங்ல பாபர் அசாம், அந்த ஃபேப் 4க்கு வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்குற அடுத்த பிளேயர்னு பார்த்தா பாபர் அசாம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு இன்னொரு காம்படிஷன் யாருன்னா முகமது ரிஸ்வான், சீசன் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. அப்படி இருக்கக்குள்ள தே ஆர் ஹேவிங், அவங்க கிட்ட சரக்கு இருக்கு. சரக்கு எப்படி யூஸ் பண்ணணும், சரக்கை எப்படி போய் நல்லா சேர்க்கணும்ன்றதுக்கு ஆள் இல்லை ஆக்சுவலி. அதுதான் அங்க மெயின் ப்ராப்ளம். அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்குவாட் எடுக்கிறது, ஒரு நிறைய ஒரு அவங்களுக்குள்ளே நிறைய டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதால they are not able to concentrate here on field actually. That is the issue for Pakistan, ஒரு மெயின் இஷ்யூ.
அவங்க என்னன்னா பாகிஸ்தான் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் வெல் ஆக்சுவலி. ஒரு ஒரு நல்ல மேட்ச்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கூட நீங்க பார்த்திருக்கலாம். தே ஹேவ் ஸ்கோர்ட் ஆக்சுவலி 448 for ம் 6 and declared. பங்களாதேஷ் வந்து திரும்ப ஒரு 565 அடிச்சு துவம்சம் பண்ணாங்க அவங்கள. ஸோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து தே ஆர் ஸ்டார்டிங் வெல். அந்த ஸ்டார்ட்டை வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல ஆக்சுவலி. ம் ஸோ இது என்ன சொல்லலாம், ஒரு மேபி ஒரு ஃபிட்னஸ் ரீசன் அதுவா இருக்கலாம். ஸோ அந்த ஓல் பார்க்க போனா தலைமை சரியில்லை. சி தலைமை பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு கேப்டனுமே வந்து ஷான் மசூத், ஆக்சுவலாக வந்து பாபர் அசம் கிடையாது. ஸோ ஷான் மசூத் ரிலேட்டிவ்லி நியூ கேப்டன் போது அதுவுமே ஒரு ஃபேக்டராக கூட இருக்கலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில். ஏன்னா 448 ஸ்கோர் பண்ணுற உன்னோட ஹோம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ன போது ஆஸ் அ ஃபீல்டிங் கேப்டன் உனக்கு வந்துட்டு அந்த ஒரு எபிலிட்டி இருக்கணும் டு ரவுண்ட் அப் தி அதர் டீம். ஏன்னா வந்துட்டு பங்களாதேஷ் அகைன் மொக்க டீம் அப்படின்ட்டு வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது. அப்படின்னாலுமே பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற bowling எபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஆன் பேப்பர் தே வில் ஃபீல் கான்ஃபிடென்ட் ஆஃப் பண்ட்லிங் அவுட் பங்களாதேஷ். பட் அப்படி இருக்கும்போது முஷ்ஃபிகுர் ரஹீம் அகைன் செம நாக்கு. ஆமா, நம்ம வந்து பங்களாதேஷை வந்து குறைச்சி எடை போடக்கூடாது தான். ஏன்னா ம் வந்து அவங்க ஒரு 2 years பேக் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஆக்சுவலி. ம் அவங்க அவங்க ஹோம் சீரீஸ்ல பிளஸ் நிறைய தாட்டி வந்து அவங்க இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா கூட ஒரு டஃப் ஃபைட் ஒன்று கொடுத்துருக்காங்க ம் டெஸ்ட்ல. ஸோ குறைச்சி எடை போடக்கூடாது தான். ஆனா வந்து பாகிஸ்தான் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் a குட் டீம் ஆக்சுவலி. ம் நீங்க உங்க பவுலிங் வந்து ஷஹீன் ஷா அஃப்ரிதி, ஒரு குரம் ஷாஷாத், ம் ஒரு நசீம் ஷா இவங்கெல்லாம் இருக்கக்குள்ள உங்களுக்கு என்ன ஒரு குறைச்சல்? நீங்க ஒரு நல்ல அந்த மாதிரி தான் கேட்க தோணுது ஆக்சுவலி. கரெக்ட். ம் அது ஸோ மட்டும் இல்லாம யூ ஆர் பிளேயிங் இன் யுவர் ஹோம் கண்டிஷன் ஆக்சுவலி. ம் ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு கொஷின் பண்ணுற ஃபேக்டரே வருது, லைக் கேப்டன்சி இஷ்யூஸும் ஒரு ரீசனா அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து ஷான் மசூதை வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸும் பண்ண முடியாது. ஏன்னா ரிலேட்டிவ்லி நியூ கேப்டன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்ன போது ஹீஸ் டேக்கிங் ஓவர் ஃப்ரம் பாபர் அசம்ன போது ப்ராபப்ளி அந்த பஃபர் பீரியட் கண்டிப்பாக தேவைப்படும் யாருக்காக இருந்தாலும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பஃபர் பீரியட் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த ட்ரான்சிஷன் ஃபேஸில் இருந்தாலுமே தட் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் யுவர் WTC ஸ்டாண்டிங்ஸ். ஏன்னா வந்துட்டு நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரான்சிஷன் பண்ணுற ஓகே, பட் நீ லாஸ் ஆக ஆக எவ்ரி கேம் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் இன் யுவர் ஃபைனல் ஸ்டாண்டிங். ஸோ அந்த பர்ஸ்பெக்டில் ஐ திங்க் தே ஆர் சஃபரிங். பட் ஃப்ரம் பங்களாதேஷ் பர்ஸ்பெக்டிவ் இது வந்து செம பூஸ்ட் அவங்களுக்கு, டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்துட்டு ஐ திங்க் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு தே வேர் 26 for 6 at one point. அண்ட் அதுலேருந்து வந்து மெஹதி ஹசன் மிராஸ் வந்து ஆக்சுவலி பிளேட வேறு லெவல் நாக். அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஹி ended up taking 5 wickets ஆல்சோ. ஸோ பங்களாதேஷ்க்கும் அகெயின் ஒரு வேறு லெவல் சீரீஸ். ஏன்னா வந்துட்டு ஃப்ரம் அ பேட்டிங் பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் bowling பர்ஸ்பெக்டிவ் பாகிஸ்தான் கிட்ட போயிட்டு அவங்களோட சாயிலில் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் போய் டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க, இங்கிலாண்டில் போய் டஃப் ஃபைட்டு, இந்தியாவிலையுமே வந்து நல்லா டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த லாஸ்ட் ஹம்பை வந்து அவங்களால கிராஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு நிறைய இடத்துல. பட் இங்கே வந்துட்டு தே ஆர் ஸ்டார்டிங் டு கிராஸ் தட் ஹம்ப். ஷான் மசூதுக்கு வந்து இந்த சீரீஸ் தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பஃபர் சீரீஸ்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. அவர் டெஸ்ட் பண்றது, அவர் கேப்டன்சியை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு. அடுத்து பாகிஸ்தானுக்கு வர டெஸ்ட் சீரீஸ் வந்து 3 match டெஸ்ட் சீரீஸ் அட் ஹோம் விசஸ் இங்கிலாந்து. ம் ஏன்னா பாகிஸ்தானோட பிக்சர்ஸ்லாம் நமக்கு தெரியும் எப்படின்ட்டு. லிட்ரலி அது ஒரு ரோடு. ஆமா, பாகிஸ்தானோட பிட்ச்லாம் இவங்க பேஸ்பால் விளையாடுவாங்க அந்த ரோட்ல. அப்ப வந்து இங்கிலாந்து எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கே தெரியும். கேட்கவே வேணாம். ஆமா, இது ஒண்ணு. பிளஸ் வந்து அடுத்த டெஸ்ட் சீரீஸ் பாகிஸ்தானுக்கு யாருன்னா தே ஆர் கோயிங் டு சவுத் ஆப்பிரிக்கா. ம் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான டெஸ்ட் சீரீஸ் வரக்குள்ள அட்லீஸ்ட் யூ நீட் டு கோஆர்டினேட் அண்ட் அட்லீஸ்ட் யூ நீட் டு கிவ் அன் டஃப் ஃபைட் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த பங்களாதேஷ் சீரீஸ் தான் வந்து ஒரு பஃபர் சீரீஸாவே சொல்ல போனா. ஏன்னா அடுத்த 2 டெஸ்ட் சீரீஸ்மே தே ஆர் கோயிங் டு ஹேவ் அ டஃப் டைம் ஆக்சுவலி. ம் ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஆக்சுவலி. யா கண்டிப்பாக. ஸோ ஃப்ரம் பங்களாதேஷ் பர்ஸ்பெக்டிவ் வேறு லெவல் சீரீஸ். அவங்க வந்து தே ஆர் வெல் அண்ட் ட்ரூலி இன் WTC கண்டென்ஷன் இப்போது. சம் ரேண்டம் ஃபிஃப்த் பிளேஸ் ஐ கெஸ் இன் இல்லை 4th அப்டேட்டட் ஆக்சுவலாக. கரண்ட்லி தேர் இன் 4th spot ஆக்சுவலாக இந்த வின்க்கு அப்புறமா. ஸோ யா அஸ் ஆஃப் நவ் இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் சீரீஸில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் திஸ் இஸ் செகண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் லூசிங் ஆல் டெஸ்ட் சீரீஸ், ஆல் டெஸ்ட் அண்ட் தேர் ஹோம். அண்டு இப்போ வந்துட்டு கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து தே ஹவ் கான் 10 டெஸ்ட் மேட்சஸ் வித்தவுட் வின்னிங்கா. அதுவே வந்து ரொம்ப வர்ஸ்ட்டு என்ன கேட்டால். ஏன்னா வந்து 6 defeat and 4 draws
ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ரெஜிஸ்டர் ஈவன் அ சிங்கிள் வின். அண்ட் இப்போ வந்து அகெயின் பாகிஸ்தான் நவ் ஹவ் லாஸ்ட் அ டெஸ்ட் சீரீஸ் டு ஆல் ஃபுல் டைம் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ். பங்களாதேஷ் தான் த ஒன்லி டீம் டு ஹேவ் திஸ் ரெக்கார்ட். இப்போ வந்து பாகிஸ்தானுமே அந்த ரெக்கார்ட் வந்துருச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி தீஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் தட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஹேவ், பட் பாகிஸ்தான் அதை ஸ்டாக் அப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ. பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ம். ஒரு கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டா பாகிஸ்தான் இஸ் அன் வெல் வெர்ஸ்டு கிரிக்கெட் நேஷன் ஃப்ரம் தி பாஸ்ட், ஃப்ரம் 80s itself. ம் ஸோ ஆனால் பெரிய பெரிய நேம்ஸ்லாம் வந்து விளையாடி இருக்காங்க ஆக்சுவலி. ம் ஒரு ஜாவேத் மியான்டார், ஒரு இம்ரான் கான், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பங்களாதேஷ்னா அப்படிப்பட்ட டீம் இல்லை. ம் பங்களாதேஷ் வந்து ஒரு 2000s தான், ஒரு 2Kல தான் வந்து பங்களாதேஷ் வந்து தே ஆர் எவால்விங் ஆஸ் அன் டெஸ்ட் பிளேயிங் நேஷன். ம் ஸோ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றது வந்து நாட் அன் குட் தாட் ஆக்சுவலி. ம் அந்த மாதிரி ஒரு நேஷன் கூட பங்களாதேஷ் போய் வந்து வச்சுட்டு வராங்கன்னா credit must be a valid credit must go to Bangladesh actually. யா டெஃபினட்டாக கண்டிப்பாக. ஸோ வேறு லெவல் சீரீஸ் ஃபார் பங்களாதேஷ். ஸோ ஆஃப்டர் இந்த சீரீஸ் கன்க்ளூட் ஆனவுடனே கரண்ட் WTC ஸ்டாண்டிங்ஸ் இது. ஸோ இதில் இந்தியா டாப் பொசிஷன் அண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நெக்ஸ்ட் 2. அண்ட் இப்போ இந்த பங்களாதேஷ் இந்த 2 கேம்ஸையுமே ஸ்வீப் பண்ணதுனால தே லீப் ஃப்ராக்ட் ஆல் தி வே டு 4th ஸ்பாட் நவ். ஸோ இதில் வந்துட்டு பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க 3 பேர் வந்து 99% வெல் அண்ட் ட்ரூலி அவுட் ஆஃப் கன்டென்ஷன் டாப் 2க்கு. ஸோ இதில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் ஒன்று என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு WTC ஃபைனல்ஸோட ஆட்ஸ். ஸோ ஆட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற டாப் 4 டீம்ஸ்க்கு வந்து லைக் வாட் ஆர் த ஆட்ஸ் ஆஃப் தீஸ் டீம்ஸ் கோயிங் டு த ஃபைனல்ஸ் அப்படின்ற ஆட்ஸ் இது. ஸோ இந்தியா ஆப்வியஸ்லி டாப் பிளேஸில் இருக்கிறதுனால அவங்களோட பெஸ்ட் பாசிபிள் ஃபினிஷ் வந்து லைக் 85% சான்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் அட் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 இந்தியாவுக்கு. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன் பெஸ்ட் பாசிபிள் ஃபினிஷ் வந்து 76%. ஸோ தட் மீன்ஸ் லைக் 76% ப்ராபபிலிட்டி தட் தே வில் ஃபினிஷ் இன் டாப் 2. ஸோ தே வில் குவாலிஃபை டு ஃபைனல்ஸ்ன்ற மாதிரி. இப்போ இந்த பங்களாதேஷ் வந்து இந்த 2-0 ஸ்வீப் பண்ணதுனால பங்களாதேஷ்கே ஆக்சுவலாக வந்து ப்ராபபிலிட்டி பயங்கரமாகிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஃபேக்டர்னா ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் அவங்களோட அப்கமிங் டெஸ்ட் சீரீஸை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதுதான் அங்கே காமெடியே. ஸோ பங்களாதேஷ் எனி டைம் அவங்க 2 பேரும் லீப் ஃப்ராக் பண்ணலாம். ஆஸ்திரேலியாக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா they are going to play a 5 test versus India. இந்தியா இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு டசில் தான். ம் ஸோ யா ரிமைனிங் ஃபிக்சர்ஸ். நியூசிலாண்ட் ஆல்சோ ஹேவிங் 3 test versus India in away, that is home condition இந்தியா. யா ஸோ நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க 2 பேர். அண்ட் நியூசிலாண்டுக்கு வந்து தே ஹேவ் டெஸ்ட் சீரிஸ் வித் இங்கிலாந்து ஆல்சோ. ஸோ அதுவுமே பெரிய ஃபேக்டர். ஏன்னா இப்போ இங்கிலாந்து வந்து டு பி ஆனஸ்ட் அவங்கள வந்து இந்த கன்டென்ஷனில் இல்லை அப்படின்னு நம்ம சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு சி அப்படின்னா தே வில் ட்ரை டு பிளே ஸ்பாயில் ஸ்போர்ட். ஏன்னா வந்து மற்ற டீமோட சான்ஸை ஸ்பாயில் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து சீரீஸுமே வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா நியூசிலாண்டுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு கண்டென்ட் ஃபார் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸோ இங்கிலாந்து வந்து நியூசிலாண்டோட சான்சஸை ஸ்பாயில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ செம்ம எக்ஸைட்டிங். ஸோ யா ரிமைனிங் ஃபிக்சர்ஸ் வந்து பார்த்தா அகெயின் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்தியா பங்களாதேஷ் சீரீஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அண்டு இங்கிலாந்து பாகிஸ்தான் சீரீஸ் இருக்குது நெக்ஸ்ட் இதுலேருந்து. ஸோ இங்கிலாந்து பாகிஸ்தான் அவ்வளோ பெரிய ஃபேக்டர் கிடையாது அப்படின்னாலும் பட் டெஃபினட்டாக வந்து நம்ம ஆல்ரெடி பாகிஸ்தானை பற்றி பேசும்போது ஷான் மசூதோட கேப்டன்சியை சொன்னபோது இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு அந்த WTCயில் சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால ப்ராபப்ளி அவங்க வந்து இங்கிலாந்து சீரீஸுமே வந்து ஒரு பஃபர் சீரீஸாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே ப்ராபப்ளி பார்க்கணும் லைக் ஹவு தே ஆக்சுவலி எக்ஸிக்யூட் தேர் பிளான்ஸ்ன்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேறு லெவல் டீம் ஆன் பேப்பர், டேலண்ட்லாம் இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. வேறு லெவல் ஸ்கில் செட் இருக்கிற இண்டிவிஜுவல் செட் ஆஃப் பிளேயர்ஸ். அவங்க எல்லாரையும் கலெக்டிவாக அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி அவங்க யூனிட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒன்லி மிஸ்ஸிங் பீஸ் அவங்களுக்கு. ஸோ அது பார்க்கணும். ஸோ அதர் தேன் தட் யா அப்கமிங் ஃபிக்சர்ஸில் 3 மெயின் சீரீஸ் என்ன கேட்டால் இந்தியா பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா இந்தியா அண்டு நியூசிலாந்து இந்தியா. ஸோ இந்தியா பங்களாதேஷ் எந்த பர்ஸ்பெக்டிவில் போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண அந்த பாயிண்ட் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா பங்களாதேஷ் சீரீஸை வந்து நம்ம ஸ்வீப் பண்ணி சப்போஸ் வின் பண்ணால் ப்ராபப்ளி ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸில் ஒரு மேட்சோ இங்கே அங்கே தோத்தாலோ அதை இதுக்கு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் அண்ட் எனக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த சீரீஸை வந்து அவங்க வந்து குறைச்சி எடை போடாமல் இருக்கிறதுனால தான் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோடய வராங்க இந்த சீரீஸ்க்கு. அண்ட்
பங்களாதேஷுமே சரி, தே வில் பி கம்மிங் வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அவங்க பாகிஸ்தான் ம் கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவுமே வந்து பார்த்துக்கலாம் ஆடா அப்படின்னு தான் வருவாங்க. ப்ளஸ் அங்கே பங்களாதேஷ்ல வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதுவுமே தெரியும். அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியா கூட வரக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே எல்லா ஃபேக்டர்ஸையும் யோசிச்சு பார்க்கக்குள்ள we should not underestimate Bangladesh actually. ம் கண்டிப்பாக. ஸோ அண்ட் அகெயின் தே ஹாவ் அ லாட் டு ப்ளே ஃபார். ஏன்னா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் நியூசிலாண்ட் அண்ட் பங்களாதேஷ் செம க்ளோஸாக இருக்காங்க. லைக் 36 பாயிண்ட்ஸ் நியூசிலாண்ட், 33 பங்களாதேஷ்னு சொல்ல போது. முடியாது. சப்போஸ் இன்னொரு ஒரு இது, நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் பிளேயிங் எ சீரீஸ் ஆக்சுவலி, டெஸ்ட் சீரீஸ். ம் இப்போ பங்களாதேஷுமே வந்து நம்ம கூட வந்து தோத்துட்டாங்க 2 டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா, ஒரு ஸ்ரீலங்காக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டா வர வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலி. ம் அவங்களுமே ஒரு செகண்ட் ஸ்பாட்டுக்கு புஷ் பண்ணலாம். ம் பட் அது ஆனால் எந்த வந்துட்டு பட்சத்துல யா யா கண்டினியூ. அது எந்த பட்சத்துலனா, நியூசிலாந்து வந்து நம்ம கூட ஃபுல்லா தோத்துட்டு, பிளஸ் ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸ்ல வந்து ஆஸ்திரேலியா கொஞ்சம் பேடா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஸ்ரீலங்கா ஹஸ் அன் சான்ஸ் ஆக்சுவலி. யா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எஸ் கரெக்ட். ஆக்சுவலாக வந்துட்டு நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் அவங்க கேம்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி ஸ்ரீலங்கா ஆர் பங்களாதேஷ் அவங்களோட எக்ஸிஸ்டிங் கேம்ஸ் எல்லாத்தையும் வின் பண்ணால் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை தாண்டி அவங்க வந்து செகண்ட் ஸ்பாட்டு கண்டிப்பாக வரலாம். ஏன்னா என்ன கேட்டால் இந்தியாவை இது பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்துட்டு 9 கேம்ஸ் தான் ஆடி இருக்கோம் அண்ட் 5 கேம்ஸ் ஆட போகிறோம் ஆஸ்திரேலியாவோட அண்ட் 2 பங்களாதேஷோட ஆட போகிறோன்ன போது வேர்ஸ் கம்ஸ் டு வேர்ஸ் நம்மளோட கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டை பண்ணாலே ட்ரா பண்ணாலே நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிடுவோம். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் இன்னொரு ஒரு ஃபேக்டர் ஆக்சுவலி, ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போ யாராச்சும் ஆஸ்திரேலியாவுக்கு வராங்கன்னா, ஆஸ்திரேலியா வில் பி புலியிங் தம் ஆக்சுவலி. சொல்ல போனா இந்த நாங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஃபேக்டர் அந்த மோட்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆஸ்திரேலியன் மீடியா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்தியா வர்றத வந்து தே ஆர் லிட்ரலி வந்து ஒரு பயம்னு சொல்லக்கூடாது, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் எ டஃப் ஃபைட் ஃப்ரம் இந்தியா ஆக்சுவலி. போன சீரீஸுமே ஒரு 2020 2021, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம 36 ஆல் அவுட் ஆகும். அது மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து என்ன ஆகும்னா, அதுக்கு அடுத்த மேட்ச்ல விராட் கோலியும் ஊருக்கு போயிடுவாரு. ஸோ லிட்ரலி தே புலீடர்ஸ். மீடியா ஆகட்டும் எல்லாருமே வந்து 36 ஆல் அவுட் ஆயிட்டீங்க, உங்க கேப்டனுமே வெளில போறாரு இந்த சீரீஸே முடிஞ்சுன்ற மாதிரி க்ளோஸே பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே சீரீஸ்க்கு அப்புறம். எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நம்ம வெளில வந்ததால இப்போ ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பயம்னு சொல்ல முடியாது ஆஸ்திரேலியாவுக்கு. ஒரு தே ஆர் வெயிட்டிங், அது என்ன சொல்ல ஒரு மாதிரி குறைச்சி எடை போடவே மாட்டாங்க. நம்ம வந்து எந்த மாதிரி டீம் அனுப்பினாலுமே. ஏன்னா வந்துட்டு நம்ம வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் வந்துட்டு நட்ராஜன், ரிஷப் பண்ட்டுமே ரிலேட்டிவ்லி யங் தான் அப்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் யங் டீம் வச்சுட்டுமே சிராஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு யங் டீமை வச்சுமே ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டஃப் கண்டிஷனில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எங்களால் கம்பீட் பண்ணுறதோடு இல்லாமல் அவங்கள அப்செட்டும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணதுலேருந்தே எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா வந்து நம்மளை பார்த்தாலே இவங்க வந்து ஒரு மாதிரி பி டீம் சி டீம்னு அனுப்புனா கூட இவங்க வந்து நம்மளுக்கு பயங்கர டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஆஸ்திரேலியாவுமே தே வில் பி கமிங் அண்டர் ஃபுல் ஃபயர் த்ராட்டில். ஏன்னா வந்து பேட் கமின்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு போயிருக்கார், ஆஸ்திரேலியன்ஸ்ல இந்த டீம்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து எல்லாம் ஜெயிச்சிருக்கோம், பட் இந்தியா கூட டெஸ்ட் சீரீஸ் தான் ஜெயிக்கல, அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தான் எங்களுக்கு இன்னும் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு he has taken a 2 months break actually to prepare. அண்டு பேட் கமின்ஸ் கேட்கவே வேணாம். இந்தியாவில் வேறு நம்ம ஆளுங்க வந்து அப்படியே இந்தியன் ஃபேன் பிளேயர்ஸை விட காட் மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சதுனால. அது நம்ம ஊரில் கோலி ரோஹித் ஃபேன் வார்ஸ்ன்றதுனால இவன் ஜெயிக்கூடாது அவன் ஜெயிக்கூடாதுன்னு பைத்தியக்காரத்தனமாக எல்லாம் போய் பிஹேவ் பண்ணி கமின்ஸ் ஜெயிச்சது போய் ஏதோ நம்ம ஜெயிச்சா மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போதே அவங்க ஒரு ஃபெய்த் மாதிரி ஒன்று இருக்கும். லைக் கமின்ஸ் இந்த மாதிரி ஒன்று சொன்னால் ஹீஸ் ஆப்வியஸ்லி அச்சீவிங் இட்ரா. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணுறது வந்து ஒரு குறிக்கோள் மாதிரி இப்போ ஆஸ்திரேலியா செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி வின் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. கமின்ஸுக்கு வந்து ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவனோட கேப்டன்சிலேருந்து எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலி அந்த மாதிரியே அவனுக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஷஸ் ஜெயிச்சான், அப்புறம் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்,
T20 World Cup. Hmm. I don't know. Yeah, T20 World T20 World Cup they won. Actually, the only full-time ICC World Cup that they haven't won under Cummins yet வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது மட்டும் தான் பெண்டிங் அவங்களுக்கு இன்னும். ஸோ ஐ திங்க் 2020 I don't think it was I think it was Cummins captaincy if I'm not wrong, but ஆஸ்திரேலியா 2021ல அது ஆமா 2021 22ல இங்கிலாந்து. I think it was still, yeah, it was under Aaron Finch. Okay. Yeah, but again, Pat Cummins part of the team. So Pat Cummins இருந்து லீட் பண்ணி வின் பண்ண டீம் இல்லைனாலும் he was essential part of the team. பட் ஃபுல் டைம் கேப்டனாக இருந்து அகெயின் மேஜர் ட்ராஃபிஸ் எல்லாமே வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து T20 50 ஓவர் வேர்ல்டு கப் 1 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. ஆஷஸ் ஒரு தனி ட்ராஃபி இல்லைனாலுமே அவங்கள பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா செகண்ட் மோஸ்ட் சீரிஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தா அவங்களுக்கு ஆஷஸ் தான் மற்ற எல்லாத்தையும் விட. ஸோ அதையும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் T20 தான் பெண்டிங். இப்போ இருக்க நிலைமையில வந்து தே ஆர் ட்ரீட்டிங் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி as an equal to ஆஷஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு கடந்த ஒரு 5 வருஷத்துல. ஐ திங்க் ஃப்ரம் 2018ல இருந்து தான் ஆஸ்திரேலியாவை நம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிச்சோம். சாரி இஃப் ஐ எம் நாட் ராங் 2017 அந்த ஹோம் சீரீஸ்ல ஆக்சுவலி அந்த சீரீஸ் இட் வாஸ் அன் பிரில்லியன்ட் சீரீஸ் ஆக்சுவலி. அந்த சீரீஸ்ல தான் ஒரு கரெக்டு. பட் ஆனால் அந்த இஷாந்த் சர்மா ரைவல்ரிலாம் வரும். பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்ததுன்னு பார்த்தா நம்ம கோலி கேப்டன்சிலாம் அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே ஃபர்ஸ்ட் வின் பண்ணும்போது தான். அதுவுமே ஃபர்ஸ்ட் அந்த 2018ல என்ன சொன்னாங்கன்னா இவரு இல்ல ஸ்டீவ் ஸ்மித் இல்ல அப்படின்னாங்க. அதனால ஜெயிச்சிட்டாங்க. பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 21ல நம்ம வந்து எல்லாருமே இருந்தாங்க, எங்க யாருமே இல்ல இருந்தாலும் ஜெயிச்சோம். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர். ஏன்னா வந்துட்டு 2017ல அந்த இஷாந்த் சர்மா அந்த ஸ்டீவ் ஸ்மித் ஃபேமஸ் அந்த சீரீஸில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா சைடு என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட ஹோமில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க ஸ்பின் வச்சு, அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சீரீஸோட லாஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு ஃபேக்டராக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாதுன்ற மாதிரி நிறையா ரைட் ஆஃப் பண்ணலாம் பார்த்தாங்க. எல்லாருமே வந்து அப்படிதான் பண்றாங்க ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலாந்து சீரீஸ் நடக்கக்குள்ள மைக்கேல் வான் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அவன் ட்விட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கதறுவான் லிட்டரலா. இந்த இந்தியா ஸ்பின் பிட்ச் போட்டாங்க, இங்கிலாந்து வாங்க ஃபுல்லா பச்சை பச்சைன்னு கொடுக்குறோம் அப்படின்னு. மைக்கேல் வானோட ட்விட்டர் வந்து ஃபுல் ட்ரால் கண்டென்ட் தான். லைக் இப்போது ஆஸ்திரேலியா எதையாவது தோத்தா உடனே வந்து இங்கிலாந்துக்கு பர்ஸ்பெக்டிவில் வந்து போட்டு யாரையாவது செஞ்சு விட்றது. ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஸோ யா அந்த மாதிரி பார்க்கும்போது லைக் இங்கிலீஷ் மீடியா அண்ட் ஆஸ்திரேலியா மீடியா வந்து நம்ம ஹோம் ட்ராக்கில் நம்ம வந்து ஒரு சீரீஸை வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணால் இந்தியா வந்து அவங்களோட ஹோமில் வின் பண்ணுறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா அப்படின்ற மாதிரி ரைட் ஆஃப் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அங்கே தான் அவங்களோட ஹிப்போக்ரஸி எங்கே இருக்குன்னா அதே இங்கிலாந்து அவங்களோட ஹோம்லேயோ இல்லை ஆஸ்திரேலியா அவங்களோட ஹோம்லேயோ வின் பண்ணால் வேறு லெவல் வின்னு அப்படின்னு தூக்கி வச்சு பேசுவாங்க. டேய் நீங்கள் உங்கள் ஹோமில் வின் பண்ணால் வேறு லெவல் வின்னு, நீங்கள் அப்படியே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வின் பண்ணிட்டீங்க. நாங்கள் இந்தியாவில் வின் பண்ணால் நீங்கள் வந்து ஃப்ளாட் ட்ராக் புல்லிஸ் இல்லை ஹோம் புல்லிஸ் அப்படின்னு. இன்னொரு ஒரு ஸ்டாட்டு 2020ல அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்லேருந்து நம்ம அவேல வந்து எல்லா சீரீஸுமே வந்து நம்ம டாமினேட்டிங் பண்ணல. ஒரு சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், இங்கிலாந்து சீரீஸ் அந்த லார்ட்ஸ்ல வந்து விராட் கோலி we need to give 60 overs அப்படின்னு. ஆமா அந்த சீரீஸ் வந்து நம்ம 4 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் 3 மேட்ச் நடக்கும், நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆக்சுவலி. என்ன பண்ணுவாங்க இந்த கோவிட் அந்த ரீசனுக்காக ஒரு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் போஸ்ட்போன் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல வைப்பாங்க. ஆமா அது என்ன அது ஒரு ஃபுல் டிரான்சிஷனா நமக்குமே இருந்துச்சு. பிளஸ் அவங்களுக்குமே அந்த பேஸ்பால் அது இதெல்லாம் வந்துச்சு. அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்பயே நடந்துருந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலி சீரீஸை ஜெயிச்சிருப்போம் ஆக்சுவலி. பிளஸ் இன்னொன்னு வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் விளையாடணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விளையாடணும். நம்ம வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்துருப்போம். செகண்ட் டெஸ்ட் வந்து ஒரு 60 ரன்ஸ்க்கு நம்ம வந்து அவங்கள ஆல் அவுட் பண்ணுவோம் கரெக்ட் சவுத் ஆப்பிரிக்காவை. ஸோ நம்ம அவையிலுமே நம்ம ஆக்சுவலி நல்லா தான் பண்றோம். அதனால வந்து யாரையுமே நம்ம ஹோம் ட்ராக் புல்லிஸ் ஸோ யா ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த பர்டிகுலர் வீடியோ லைக் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பர்ஸ்பெக்டில் கவர் பண்ணியிருக்கோம் இதுவரை நடந்த சீரீஸ். ஸோ யா பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்தியா பங்களாதேஷ் சீரீஸ் வருது அண்டு சைட்லேயே
நியூசிலாண்டோட ஸ்ரீலங்கா சீரீஸும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு 5 monthsக்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட டெஸ்ட் சீரீஸ்லாம் நிறைய ஆரம்பிக்குது. ஸோ இட் வில் பி எக்ஸைட்டிங். யா ஃபார் ஷுர். ஸோ யா இந்த வீடியோவில் வந்துட்டு மோஸ்ட்லி லைக் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபார்மேட் அண்ட் திங்ஸ் அண்ட் கரண்ட்டாக நடந்த ஒரு 2 சீரீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ யா நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் வந்து மோர் அண்ட் மோர் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக அது ரிலேட்டடாக வந்து கவர் பண்ணுறது இல்லைனா வந்துட்டு ஆக்சுவலி இன்னொன்று பேசலாம்னு நினைச்சேன். பட் ஐ கெஸ் டைம் இஸ் அப்னு நினைக்கிறேன். இந்த துலீப் டிராஃபி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு நம்ம இந்தியன் டொமஸ்டிக்ல. ஐ திங்க் இந்த துலீப் டிராஃபியை வந்து அவங்க ஒரு நெக்ஸ்ட் டிரான்சிஷனுக்கு தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் செட் ஆஃப் மேட்ச் லாஸ்ட் வீக் நடந்துச்சு, இந்தியா ஏ இந்தியா பிக்கு. ஸோ அதில் ஆக்சுவலாக வந்துட்டு லைக் இந்தியாவோட இதை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாகவே பண்ணலான்றது தான் ஆக்சுவலாக பிளான்ஸ். ஏன்னா வந்துட்டு நியூ கேப்டன், நியூ bowling கோச். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் டிரான்சிஷன் போது அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் ஹவு வில் த நியூ லுக் இந்தியன் டீம் பி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரொம்ப பண்ணலாம். நாள் கழிச்சு ஒரு ஃபாரின் கோச்சை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு புது கோச்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப் கீழே ஒரு புது நியூ ஏஜ் இந்தியன் டீம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி இந்த துலீப் ட்ராஃபி சைடில் ஓடிட்டுருக்கு, இந்தியா ஏ இந்தியா பின்னு. ஸோ அதை பற்றி ஆக்சுவலாக நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இதோட மோஸ்ட்லி முடிச்சுப்போம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகிற இந்தியா பங்களாதேஷ் சீரீஸ் அண்ட் அதர் சீரீஸ் அதை ஸ்டார்ட் ஆக வில் அகெயின் ஸ்டார்ட் அப் வித் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ திஸ் இஸ் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறோம்.